ஓகே. மன்னிக்கணும். நம்ம முதல்ல இருந்து தொடங்கிடலாம். வணக்கம். இன்று பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் வாசகர் வட்டத்துடைய 13வது வகுப்பில் இருக்கிறோம். ஆ 12வது வகுப்பில் வந்து சமயங்களின் அரசியல் அப்படின்ற தலைப்புல ஆம், தோப்பாவுடைய புத்தகத்தை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து அறியப்படாத தமிழகம் என்ற புத்தகத்தை 2 அமர்வுகளா நம்ம பார்க்க போறோம். முதல் அமர்வு வந்துட்டு இந்த மாதம் நடக்குதுன்னா, அடுத்த மாதம் வந்துட்டு 2வது அமர்வு நடக்கும். இதில் இன்று வந்து நம்ம 4 தலைப்புகள் பார்க்க போறோம். ஒன்று ஆ தமிழ், வீடும் வாழ்வும், தைப்பூசம் மற்றும் பல்லாங்குழி. இந்த 4 தலைப்புகளை நம்ம முதல் அமர்வுல பார்க்கலாம். முதல் தலைப்பு குறித்து கலந்துரையாட தோழர் அபிஷேக் அவர்கள் வந்து அது குறித்து பேசுவார். வணக்கம் தோழர். தோழர், நான் பேசுறது தெளிவா வழங்குதா? கேக்குது. ஓகே. ஆக, ஆஹ், நான் படிச்ச அத்தியாயம் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துடைய முதல் அத்தியாயம். அப்ப தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அத்தியாயத்துடைய பெயர் கேட்டவுடன் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேபி தமிழ் சார்ந்த, தமிழ் மொழியியல் சார்ந்த ஆய்வு அது தொடர்பா இந்த அத்தியாயத்துல பேசுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களுடைய வாழ்வியலை பத்தியும் வந்து பேசியிருந்தாரு. தமிழ் மக்களுடைய இயற்கை சார்ந்த அறிவு எப்படி இருக்கு, தமிழ் மக்களுடைய பண்பாட்டுக்கு பின்னாடி உள்ள பின்னணி பற்றி வந்து பேசியிருந்தாரு. ஆக நான் படிச்சதை தொகுத்து ஒரு ஒரு ஸ்லைட் மாதிரி செஞ்சிருக்கேன். நான் பேசும்பொழுது நீங்க விஷுவலைஸ் பண்றதுக்கு. ஆக அந்த ஸ்லைட்டும் நான் வந்து ஷேர் பண்றேனே. சரி, முதல்ல வந்து தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தமிழுக்கான அதோடைய பொருள் வந்து விளக்கியிருப்பாரு. எந்தெந்த இடத்துல வந்து இந்த தமிழ் என்கின்ற சொல்லாடல் எப்படி எப்படிலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் பேசியிருப்பாரு. சோ அப்படி பேசும்பொழுது வந்து தமிழுக்கு வந்து இனிமை, அல்லது வந்து பல கலைகளை கற்றறிந்த புலமை, அல்லது வந்து பாட்டு, அப்படிலாம் வந்து பொருள் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதை மட்டுமே தவிர்த்து மற்ற நாகரீகங்களோட ஒப்பிடும் பொழுது தமிழை மட்டும்தான் வந்து அதை வந்து ஒரு தெய்வீக நிலையிலிருந்து தமிழர்கள் வந்து பாக்குறாங்க. அதாவது ஒரு குறிப்பு வந்து போட்டிருக்காரு. அகத்தியர் அகத்தியர் முனிவருக்கு வந்து சிவபெருமானே வந்து இந்த தமிழை அழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அது தெய்வத்திடம் இருந்து கிடைக்கப்பட்ட ஒரு மொழி அப்படின்னுமே வந்து நம்மளோட இலக்கியத்துல இருக்கிறத வந்து போட்டிருந்தாரு. அதையுமே தவிர்த்து வந்து தமிழை வந்து குளிர்ச்சியோட வந்து ஒப்பிடுறாரு. அதாவது ஒரு வரி இருக்கு, இனிமையும் நீர்மையும் தமிழ் என ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இனிமைன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், இனிப்பான ஒன்று, ஆஹ் பாக்குறதுக்கு அல்லது வந்து சுவைக்கிறதுக்கு ஆஹ் சுவையா இருக்கிற ஒன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா நீர்மை அப்படின்னு சொல்லும் பொழுது நீர் சகமை, அது வந்து குளிர்ச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது தமிழ் மொழி வந்து பேசுறதுக்கும் கேட்பதற்கும் வந்து குளிர்ச்சியான ஒரு மொழி அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு. இந்த தமிழ் என்கின்ற அத்தியாயத்துக்கு கீழேயே நிறைய ஒரு சின்ன சின்ன சப்டாபிக்கா அவர் வந்து வச்சிருக்காரு. தண்ணீர் பற்றி பேசியிருக்காரு, தமிழர்களுடைய உணவு முறை பற்றி பேசியிருக்காரு, இந்த உப்பு இருக்கு இல்லையா, உப்பு தொடர்பாகவும் பேசியிருக்காரு, எண்ணெய் எப்படி வந்து தமிழர்களுடைய வாழ்வியல்ல ஒரு முக்கியமான ஒரு கூறா இருக்குன்னு பேசியிருந்தாரு. பிறகு வந்து அரிசி அரிசி இப்ப இந்த பிச்சை எடுக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா, அது தொடர்பாகவும் பேசியிருக்காரு. இந்த உரல் உலக்கை பயன்பாடு, அந்த அரிசி இடிக்கிறதுக்கு பாய்ப்போம் இல்லையா, சோ அது தொடர்பாகவும் பேசியிருக்காரு. பிறகு வந்து இந்த சிறுதெய்வ வழிபாடு தொடர்பாகவும் பேசியிருக்காரு. ஆக தமிழ் மொழி பற்றி சொல்லிட்டேன். பிறகு வந்து தமிழர்களுடைய இந்த தண்ணீர் சார்ந்த அறிவியல் பற்றியும் பேசியிருக்காரு. அதை பத்தியும் நான் ஷேர் பண்றேன். ஆக தமிழர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு நீர்நிலைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு வித்தியாசமான பெயர்களை வந்து வச்சிருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப தானா சுரக்கும் இல்லையா, ஊத்து தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த ஊத்து தண்ணிக்கு அன்றைய கால தமிழர்கள் என்னென்ன சொல்லாடல்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு. உதாரணத்துக்கு சுனை, கயம், பொய்கை, ஊற்று. ஆக இந்த மாதிரி நீர்நிலைகள் வந்து தானா வந்து தண்ணீரை சுரக்கிற ஒரு நீர்நிலை அப்படின்னு சொல்றாரு. அதையுமே தவிர்த்து இப்ப மழை பெய்தவுடன் அதை சேகரிக்கிறது வந்து குட்டை அல்லது வந்து குளம் அப்படின்னு சொல்றாரு. அதையுமே தவிர்த்து உண்பதற்கோ சரி, குளிப்பதற்கோ சரி நம்ம பயன்படுத்துற அந்த நீர்நிலை வந்து ஊருணி அப்படின்னு சொல்றாரு. இங்க ஸ்லைட்ல இருக்கு பாருங்க, ஊருணி. ஊருணியில இருக்கிற நீர்நிலையை மட்டும் தான் நம்ம வந்து குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதையுமே தவிர்த்து இப்ப இந்த ஏர் தொழில், இந்த விவசாயத்திற்கு வந்து பயன்படுத்துறத வந்து ஏரி, ஏர் தொழிலுக்கு பயன்படுத்துறதுனால ஏரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மழை நீர் மட்டும் அந்த இடத்துல வந்து தேங்கி இருந்தா அதை வந்து ஏந்தல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து இந்த அனாசுங்காயின்னு மொழியில் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து கண்மாய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே தவிர்த்து நான் ஒரு சுவாரஸ்யமா பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அன்றைய தமிழர்கள் இப்ப கிணற்று நீரை வந்து நம்ம குடிக்கும் பொழுது அது வந்து ஒரு உவர்ப்பு டேஸ்ட்ல இருக்கும். இப்ப அந்த நீரை வந்து எப்படி இனிமையாக்கலாம் அல்லது வந்து இனிப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க தமிழர்கள். அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்த நெல்லி நெல்லி மரம் இருக்கு இல்லையா, அந்த நெல்லி மரத்துடைய வேரை அந்த கிணற்று தண்ணியில போடும் பொழுது அந்த தண்ணீருக்கு வந்து இனிப்பு சுவை வந்து வருது. ஆக குடிக்கிறதுக்குமே வந்து அந்த உவர்ப்பு ருசி தெரியாம இனிப்பு ருசி தான் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாம கிணற்றுல அந்த வேரை வந்து போடுறது மட்டும் இல்லாம இந்த நீர்நிலைகளுக்கு அருகிலுமே வந்து இந்த நெல்லி மரத்தை வந்து அவங்க நட்டு வச்சிருக்காங்க. ஆக அந்த அதோடைய வேர் வந்து இந்த மண்ணுல படரும் பொழுது அதற்கு வந்து இயற்கையாகவே ஒரு இனிப்பு ருசி வருது. ஆக குடிக்கிறதுக்கும் வந்து அந்த உவர்ப்பு டேஸ்ட் வந்து தெரியாம இருக்கும். இது வந்து நீர் பற்றி உள்ள குறிப்பு. அதையுமே தவிர்த்து சமையல் அறையில நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாட்டை பற்றி வந்து பேசியிருப்பாரு. ஆக சமைத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு தெரியும், அது வந்து பக்குவப்படுத்துறதுக்கான ஒரு சொல்லாடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லாடலும் இருக்கு. அதாவது ஆஹ் அடுத்தல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து அடுப்புல ஏற்றி சமைக்கிறது. ஆக அன்றைய கால தமிழர்களுடைய ஆஹ் உணவு முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கிழங்கு வகை, தானியம், அதெல்லாம் வந்து பெருமளவு வந்து உண்டுட்டு வந்திருக்காங்க. அதையுமே தவிர்த்து இந்த கிழங்கு வகை தானியங்கள்ல இருந்து அடுத்த ஒரு டிரான்சிஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அரைக்கிற ஒரு டெக்னிக் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அரிசியை அரைக்கிற டெக்னிக். அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்ட உடனே இந்த இட்லி, தோசை, இடியாப்பம் போன்ற உணவுகளை வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய காலத்துல வந்து உரைப்புக்காக அவங்க வந்து என்னத்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த மிளகு மட்டும் தான் வந்து பயன்படுத்துறாங்க. இந்த மிளகுக்கு இன்னொரு சொல் வந்து கறி. இன்னைக்கு வந்து கறி உணவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கறின்னு சொல்லும் பொழுது வந்து இந்த இறைச்சியை தான் வந்து சொல்லுவோம். இப்ப ஊர்ல எல்லாம் சொல்லும் பொழுது கறி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இறைச்சியை தான் வந்து சொல்லுவாங்க. ஆக இறைச்சிக்கு எப்படி இந்த கறி என்கின்ற ஒரு சொல்லாடல் வந்துச்சு அப்படின்னா, முன்பெல்லாம் இறைச்சி சமைக்கும் பொழுது இந்த மிளகை வந்து அதிக அளவு பயன்படுத்துவாங்களாம். சோ அதிக அளவு பயன்படுத்தி பயன்படுத்தி நாளடைவில் வந்து இந்த கறி ஈக்குவல்ஸ் டு இறைச்சி அப்படின்னு ஆயிருச்சு. சோ அதனாலதான் வந்து கறி என்கின்ற சொல்லாடல் இறைச்சிக்குமே வந்து பயன்படுத்துறாங்க. ஆக தமிழர்களுடைய உணவு முறையில எப்ப வந்து இந்த மிளகாய் வந்துச்சு அப்படின்னா, சில்லி நாட்டுல இருந்து தான் இந்த மிளகாய் வந்துருக்கு. போர்த்துகீசியர் ஆட்சி தமிழ்நாட்டுல வரும் பொழுது அப்பதான் வந்து பெருமளவு மிளகாய் வந்து தமிழர்களுடைய உணவு முறையில அறிமுகம் ஆயிருக்கு. அதற்கு பிறகுதான் வந்து மிளகுக்கு பதிலா இன்று மிளகாய் வந்து அதிக அளவு நம்ம பயன்படுத்துறோம். இந்த எண்ணெயில பொரிக்கிற ஒரு உணவு முறை கூட வந்து அன்றைய கால தமிழர்களுடைய உணவு முறையில இல்ல. இந்த எண்ணெய் எப்படி வந்துச்சு அப்படின்னா, விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துலதான் வந்து பெருமளவு இந்த கடலை எண்ணெய் வந்து என்ன சொல்லுவாங்க, கடலையில இருந்து எண்ணெய் உருவாக்குற டெக்னிக் வந்துச்சு. அதற்கு பிறகுதான் வந்து இந்த எண்ணெயில பொரிக்கிற உணவு முறையும் நம்மளுடைய தமிழ் பண்பாட்டுல வந்திருக்கு. பிறகு வந்து இந்த உப்பு பற்றி அதுக்கு ஒரு சப்டாபிக் எடுத்து இந்த உப்பு தொடர்பாகவும் வந்து பேசியிருப்பாரு. இந்த உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதோடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா சுவை. அதனாலதான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாமே வந்து இந்த பூ என்கின்ற ஒரு சொல்ல வந்து முடியும். இனிமை சக உப்பு, இனிப்பு. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா இனிமையான ஒரு சுவை. ஆக சுவை என்பதுதான் வந்து உப்பினுடைய முதற் பொருள். அப்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை என்ன பார்த்தேன் அப்படின்னா, இந்த சம்பளம் என்கின்ற ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா. சோ அந்த சம்பளம் என்கின்ற சொல் எப்படி வந்துச்சு என்பதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அந்த காலத்துல வந்து இப்ப வேலை செஞ்சிட்ட பிறகு அதற்கு ஊதியமா வந்து என்ன தருவாங்க அப்படின்னா, இந்த சம்பா என்கின்ற ஒரு நெல் தருவாங்க. சம்பா என்கின்ற நெல்லும் பிறகு வந்து உப்பும் வந்து ஊதியமா வந்து கூலி தொழில் செய்பவர்களுக்கு வந்து தருவாங்க. இந்த சொல் தான் வந்து நாளடைவுல சம்பளம் அப்படின்னு வந்துச்சு. சம்பா நெல் சக உப்பு. இந்த உப்பு எங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அலம் என்கின்ற ஒரு இடத்துல உப்பு தயாரிக்கிற இடத்தை தான் வந்து அலம் லா இம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நாளடைவுல சம்பளம் என்கின்ற ஒரு சொல்லுமே வந்து அறிமுகமானுச்சு. இதுதான் வந்து ஆங்கிலத்திலுமே சேலரின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ சால்ட்ல இருந்து தான்
செலரி வந்ததாகவுமே வந்து அதுல வந்து ஒரு குறிப்பு வந்து வச்சிருக்காங்க. இந்த உப்பு என்பது வந்து தமிழர்களுடைய உணவு முறையுமே தாண்டி இந்த உப்பு சார்ந்த நம்பிக்கைகள் தமிழர்களுக்கு மத்தியில வந்து அதிகமாவே இருந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஆஹ் கல்யாணமான ஒரு மணமகள் வந்து புதிய வீட்டுக்கு புகும் பொழுது அவங்க வந்து என்ன கொண்டு போவாங்க அப்படின்னா அந்த உப்பு வந்து கொண்டு போவாங்க. இந்த இடத்துல வந்து உப்பு வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மங்களகரமான ஒரு பொருள் அடையாளப்படுத்தப்படுது. அதையுமே தவிர்த்து இது வந்து நம்ம மலேசியா தமிழர்கள் மத்தியிலும் இருக்கு. இப்போ ஒருவர் இறந்துட்ட பிறகு இந்த எட்டாம் தூக்கம் செய்வாங்கல்ல, எட்டாம் தூக்கம் அல்லது வந்து இந்த 16 தூக்கம் அப்ப அந்த கருமதி செய்வாங்க இல்லையா? அப்ப நம்ம நோட்டீஸ் பண்ணோம்னா ஆஹ் இறந்தவர்களுக்கு படைக்கும் பொழுது இந்த அகத்திக்கீரை போட்டு சமைப்பாங்க. இன்னொன்னு வந்து அந்த சாப்பாடுல வந்து உப்பு இருக்காது. சோ இதை எதை குறிக்குது அப்படின்னா, உப்பு என்பது உறவையும் குறிக்கக்கூடிய ஒரு உணவு. சோ இப்ப உப்பு இல்லாம சமைக்கும் பொழுது இறந்தவர்களுடனான நம்மளுடைய உறவு வந்து அறுத்துக்கிறோம், அந்த உறவை வந்து துண்டிச்சுக்கிறோம். சோ அதை வந்து அடையாளப்படுத்துற விதமா தான் இந்த உப்பு இல்லாம சமைக்கிற ஒரு முறையும் வந்து அறிமுகமானுச்சு. அதை தவிர்த்து இந்த எழுத்தாளருடைய எழுத்துல எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அவர் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அவருடைய கருத்துக்கள் வந்து மிக மேலோட்டமா சொல்ற மாதிரிதான் இருக்கும். சோ நான் அதை வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, அந்த மேலோட்டமான கருத்துக்களை நாம படிச்சிட பிறகு அந்த கருத்துக்களுக்கு பின்னால உள்ள அந்த பின்னணிய நாம வந்து சொந்தமா தேடி படிக்கணும். சோ அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு சைக்காலஜி வந்து புகுத்திருக்காரோ அப்படின்னு வந்து நான் பாக்குறேன். உப்பு தொடர்பா வந்து பேசும் பொழுது இன்னொரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. உப்பு வரி அந்த காலத்துல இருந்ததே வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டுல அல்லது இந்தியால இந்த பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பொழுது வந்து உப்பு வரி என்கின்ற ஒரு டெக்ஸ வந்து அறிமுகப்படுத்துறாங்க பிரிட்டிஷ்காரங்க. என்ன அப்படின்னா, இந்தியர்கள் சொந்தமா வந்து உப்பு தயாரிக்க கூடாது. இந்த உப்பு தயாரிக்கிற இந்த பிசினஸ் வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்திய கம்பெனி கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சட்டம் வந்து அமலாக்கத்துல இருந்துச்சு. அப்ப காந்தியடிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த உப்பு வரியை எதிர்க்கணும் என்பதற்காக இந்த சத்தியாகிரக போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையை வந்து முன்னெடுத்தாங்க. இந்த தண்டி யாத்திரை என்ன அப்படின்னா, அரபிக் கடல்ல போய் சொந்தமா இந்த இந்தியர்களை வந்து உப்பு கொண்டு வந்து அதை வந்து ஒரு மார்ச்சிங் மாதிரி செய்யறதா வந்து ஒரு ஒரு குறிப்பு இருந்திருக்கு. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக இந்தியர்களுமே வந்து உப்பு சொந்தமா என்ன சொல்லுவாங்க, உப்பு சொந்தமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு போராட்டத்தினுடைய ஒரு சிம்பலாவும் இருந்திருக்கு. ஆக காந்தியடிகளுடைய உப்பு தொடர்பான பார்வை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, உப்பு வந்து அனைவருக்குமானது. ஓகே, இதை வந்து நீ வந்து எடுக்கக்கூடாது, நான் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாம, உப்பு வந்து நம்மளுடைய அன்றாட சமையல்ல இருக்கும் பொழுது அது வந்து அனைவருக்குமானது, இதை யாரும் வந்து தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு போராட்டத்தை வந்து முன்வைத்தாரு. சேட்ல பாத்திருந்தேன், 7 மணிக்கு மேல உப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அந்த ஒரு குறிப்பும் வந்து அந்த புத்தகத்துல வந்து இருந்திருக்கு. சரி, பிறகு வந்து எண்ணெய் பற்றியும் வந்து பேசியிருப்பாங்க. ஆக அன்றைய கால தமிழர்களுடைய இந்த எண்ணெய் பயன்பாடு எப்படி இருந்துச்சுன்னா, இந்த எள்ளுல இருந்து தான் வந்து எள்ளுல இருந்து தான் வந்து இந்த நெய் வந்து தயாரிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதனாலதான் எள் சகநெய் எண்ணெயா வந்து மருவி இருக்கு. எள்ளுல இருந்து எடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த பசுல இருந்து நெய் எடுக்கிறது, எருமையில இருந்து நெய் எடுக்கிறது, அந்த மாதிரியான வழக்கம் இருந்திருக்கு. ஆனா போக 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 அது எப்படி வந்து மருவிருக்கு அப்படின்னா, குறிப்பா வந்து இந்த 13ஆம் நூற்றாண்டுல எண்ணெய் எடுக்கும் தொழிலே வந்து ஒரு கீழ்சாதி தொழிலா வந்து பார்க்கப்பட்டுச்சு. எண்ணெய் எடுக்கும் தொழில் செய்யறவங்க ஒரு கீழ் சாதியினர், அந்த மாதிரி வந்து பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஏன் வந்து இது பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, எண்ணெய் வந்து அந்த காலத்துல எப்படி எடுத்தாங்கன்னா, இந்த செக்குல ஆட்டுன எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான முறையில தான் வந்து எண்ணெய் எடுக்கப்பட்டுச்சு. அதே காலகட்டத்துல பார்ப்பனர்கள் எப்படி எண்ணெயை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, பெருமளவு வந்து இந்த பசும்பால்ல இருந்து கிடைக்கிற பால்ல இருந்து தான் வந்து நெய் தயாரிச்சாங்க. ஆக அந்த செக்குல ஆட்டி எண்ணெய் உற்பத்தி செய்யறவங்களை கீழ் சாதியினரா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப எண்ணெய் தொழில் செய்யறவங்க எதிரில நடந்து போனாலே அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஒரு கெட்ட சகுனம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து இருந்திருக்கு. பிறகு வந்து இந்த உணவு பகிர்வு பற்றியும் வந்து அவரு பேசியிருப்பாங்க. அந்த காலத்துல வந்து ஒரு ஒரு முக்கியமான பிரின்சிபல் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, உணவும் சரி தண்ணீரும் சரி விலைக்கு வந்து நம்ம வாங்கக்கூடாது, விலைக்கும் வந்து விற்க கூடாது என்கின்ற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதனாலதான் வந்து அந்த காலத்துல வந்து இப்ப இந்த வீட்டு திண்ணையிலையோ யாராவது வந்து வழிப்போக்கர்கள் சாப்பாடு இல்லாம இருந்தா அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கிற முறையோ,
அன்னதானம் வழங்குற முறையும் இந்த சங்க கால தமிழர்கள் மரபுல இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த பிச்சை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான பகிர்வு என்ன அப்படின்னா, இந்த பிச்சை எடுக்கிற ஒரு வழக்கம் வந்து தமிழர் பண்பாட்டிலே இல்லாத ஒன்று. அது வந்து எப்படி வந்து தமிழர் பண்பாட்டுல வந்துச்சு அப்படின்னா, இந்த சமண மதம் பரவலா பரவும் பொழுது இந்த சமண மத துறவிகள் தான் இந்த பிச்சை அல்லது வந்து யாசகம் எடுக்கிற ஒரு முறையை வந்து அவங்க கொண்டு வந்தாங்க. ஒண்ணுமே இல்லாம துறவு நிலையில அப்பதான் வந்து அவங்க இந்த பிச்சை எடுக்கிற முறையை வந்து தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வந்தாங்க. அது நாள பின்ன இப்பொழுது தமிழ் மரபுல வந்து பரவி இருக்கு. இதற்கு ஒரு ஆதாரணமா என்ன முன்வைக்கிறாரு அப்படின்னா, திருவள்ளுவரே இந்த பிச்சை தொடர்பான ஒரு குறளை வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இனி வந்தது இல் அப்படின்னு சொல்றாரு. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வாயில்லாத ஒரு பசு தண்ணி இல்லாம இருக்குன்னு கூட நம்ம பிச்சை எடுக்கிறது அது ஒரு இழிவான செயல். பிச்சை என்கிறத ஒரு அவ்வளவு ஒரு இழிவான செயலா வந்து அவர் வந்து பயன்படுத்தியிருக்காரு. ஆக தமிழ் மரபுல வந்து பிச்சை என்கின்ற சொல் இல்லைனாலும் இரவலர் அல்லது வந்து இறைதல் என்கின்ற ஒரு சொல் வந்து இருந்திருக்கு. அது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஏழை கலைஞர்களை மட்டும் தான் குறிக்குது. ஏழை கலைஞர்கள் பாட்டு பாடி இந்த பரிசு வாங்குவாங்க இல்லையா, சொந்த ஒரு வழக்கத்தை தான் வந்து இரவலர் என்கின்ற ஒரு சொல் வந்து குறிக்குது. பிறகு வந்து இந்த தேங்காய் தொடர்பாகவும் வந்து தோப்பா அவர்கள் அதுக்குன்னு ஒரு சப்டாபிக் வச்சு சொல்லியிருக்காரு. தேங்காய் என்கின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு சொல்லாடல் வந்து எந்த ஒரு சங்க இலக்கியத்தையுமே இல்லை. தேங்காய் என்பது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, தேங்காய் என்பது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, ராஜேந்திர சோழன் நிக்கோபார் தீவுக்கு போயிட்டு நிக்கோபார் தீவை வென்றெடுத்து வரும் பொழுதுதான் வந்து உடன் வரும் பொழுது இந்த தேங்காயை வந்து கொண்டு வந்தாராம் தமிழ்நாட்டுக்கு. ஆக அதற்கு பிறகுதான் இன்று வந்து தென்னந்தோப்பு என்பது தமிழ்நாடு முழுக்க வந்து பரவி இருக்கு. ஆனா நாளை பின்ன எப்படி ஆச்சு அப்படின்னா, அது வந்து இறைவனுக்கு படைக்கக்கூடிய ஒரு காயாவும் பரவிடுச்சு. நீ கூட வந்து நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க கோயில்கள்லயுமே சரி, தமிழர் வழிபாட்டிலுமே சரி, தேங்காய் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு பொருளா தான் இருக்கு. ஆனா அந்த காலத்துல வந்து இந்த பனை ஓலையை தான் வந்து முக்கியமான படையலை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. பிறகு வந்து உரலும் உலக்கையும் பற்றியும் வந்து ஒரு குறிப்பு வந்து சொல்லியிருக்காரு. உரல் ஓகே உரல் உலக்கை பயன்பாடும் வந்து சொல்லியிருப்பாரு. இப்ப பெண்கள் வந்து இந்த உலக்கையில இடிக்கும் பொழுது வந்து ஒரு பாட்டு பாடுவாங்களாம். சும்மேலா சும் உலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே அதை வந்து இடிப்பாங்களாம். இதுதான் வந்து வல்லை பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து படகு ஓட்டும் பொழுது அது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே படகை வந்து ஓட்டுவாங்க இல்லையா. சோ அதே மாதிரி அந்த உலக்கையை இடிக்கும் பொழுது அதோடைய கலைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு இப்படி ஒரு வல்லை பாட்டை பாடிக்கிட்டு வந்து அவங்க வந்து இடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையுமே தவிர்த்து இந்த உரல் உலக்கை தொடர்பான அதோடைய குறிப்பு வந்து சங்க கால இலக்கியங்களுமே இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. உதாரணத்துக்கு இப்ப இந்த சிலப்பதிகாரத்துல வந்து உரல் உலக்கை பற்றிய என்ன சொல்லுவாங்க குறிப்பு இருந்திருக்கு. பிறகு வந்து ஞானசம்பந்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவன் நீராடுவதற்கு பெண்கள் வந்து உரல் உலக்கை பயன்படுத்தி அந்த வாசனை திரவியங்களை வந்து இடிப்பாங்களாம். சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலக்கை உரல் என்பது அன்றைய கால தமிழர்கள் வழக்குல வந்து இருந்திருக்கு. பிறகு வந்து இந்த உரல் உலக்கை தொடர்பான நம்பிக்கைகளுமே அதிக அளவு வந்து தமிழர்கள் மத்தியில பரவி இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வந்து ஒரு பெண் வந்து பூ பெய்திட்டா இந்த உலக்கைய வந்து அந்த பெண்ணுக்கு எதிரா வந்து போடுவாங்களாம், கிராஸா வந்து போடுவாங்களாம். இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து எந்த ஒரு தீய சக்தியும் வந்து அண்டிடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. அதையுமே தவிர்த்து ஆஹ் ஒரு கணவனை இழந்த பெண், ஓகே கணவனை இழந்துட்டாங்க, அந்த பெண்ணை வந்து இந்த உரல்ல உட்கார வைத்துதான் வந்து குளிப்பாட்டுவாங்களாம். சோ என்ன அப்படின்னா, அந்த உறவை வந்து துண்டிச்சுக்கிறாங்க அல்லது வந்து அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு கெட்ட காரியம் அப்படின்னு வந்து குறிப்பு குறிப்பு சொல்றதுக்கு தான் வந்து இந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு. பிறகு கடைசியா இந்த சிறு தெய்வம் பற்றியும் வந்து தோப்பா அவர்கள் சொல்லியிருப்பாரு. இந்த சிறு தெய்வம் என்கின்ற சொல்லாடல் வந்து இன்னைக்கு நம்ம பரவலா வந்து பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஆனா எழுத்தாளர் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த சிறு தெய்வம் என்கின்ற ஒரு சொல்லாடல் வந்து எங்க முதல்ல இருந்திருக்கு அப்படின்னா, அப்பர் அவர்களுடைய தேவாரத்துலதான் வந்து இந்த சிறு தெய்வம் என்கின்ற சொல்லாடல் எழுந்திருக்கா. அதாவது இந்த சிறு தெய்வம் என்கின்ற சொல்லையை வந்து யார் பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த மேல் சாதியில் உள்ளவருங்க, மேலூர் மரபுல இருந்துதான் இந்த சிறு தெய்வம் என்பது வந்திருக்கு. ஆனா அதை கும்பிடுற தெய்வங்களுக்கு எல்லாமே வந்து சமமான தெய்வம் தான். இதுல வந்து சிறு தெய்வமும் இல்ல பெரு தெய்வமும் இல்ல, கும்பிடுறவங்களுக்கு தெய்வம் தான் என்கின்ற ஒரு கருத்தையுமே வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு.
ஆனா அந்த சிறு தெய்வம் அல்லது குல தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கோயில்களுடைய கட்டட கலைகளையுமே வந்து அதுல வந்து வித்தியாசமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பெரு தெய்வம், இந்த சைவம் வைணவம் சார்ந்த கடவுள்களுக்கு கோயில் கட்டும் பொழுது அதோடைய கூரை வந்து வடக்கு நோக்கி இருக்கும். பிறகு வந்து இந்த சிறு தெய்வங்களுக்கு கோயில் கட்டும் பொழுது கிழக்கு நோக்கி, பெருமளவு வந்து அந்த குலதெய்வங்களுடைய கோயில்கள் பார்த்தோம்னா திறந்த வழியில தான் இருக்கும். பெருமளவு கூரைகள் இல்லாம திறந்த வழியில தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. படையல் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருந்தெய்வங்களுக்கு, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் கடவுள்களுக்கு சைவ படையலும், பிறகு வந்து சிறு தெய்வங்களுக்கு ரத்த பலி இட்டு தான் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக அந்த ரத்த பலி எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பெருமளவு குலதெய்வங்கள் வந்து மிகுந்த ஒரு உக்கிர நிலையில இருக்கிறதுனால அந்த கடவுள்களை சாந்தப்படுத்துறதுக்கோ தனியப்படுத்துறதுக்குமே தான் வந்து இந்த ரத்த பலி வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ரத்த பலியிலுமே வந்து ஆஹ் அதை பற்றியும் வந்து பேசியிருப்பாரு. ரத்த பலி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஹ் அந்தந்த சாதியினர் வளர்க்கிற இந்த கால்நடைகளை தான் வந்து பலிக்கு வந்து விட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த ஆடு, பன்றி, எருமை, சேவல் போன்ற ஆண் மிருகங்களை தான் வந்து பலியிட்டு இருக்காங்க. ஆனா அதையுமே தவிர்த்து அந்த காலத்துல பெண் விலங்குகளையுமே வந்து பலியிட்ட குறிப்போ இருந்திருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாரு. உதாரணத்துக்கு வந்து அந்த காலத்துல வந்து வித்தியாசமான பலி முறைகள்லாம் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஆட்டு தலையை அறுத்து அதை வந்து பலிப்பீடத்துல வச்சுட்டு அந்த ஆட்டுடைய காலை வந்து அந்த ஆட்டுடைய தலையில வந்து வைப்பாங்களாம். ஆட்டோட தலையில வந்து சொருகுவாங்களாம். ஆஹ் இது வந்து ஒரு முறை. இன்னொரு முறையும் வந்து நான் பார்த்தேன். சூலாடு குத்துதல் என்பது வந்து அதற்கு பேரு. இந்த சூலாடு குத்துதல் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஆஹ் நிறை மாதமா இருக்கிற பெண் ஆடு, ஓகே, நிறை மாதமா இருக்கிற பெண் ஆடு, அதோட வயிற்றுல வந்து பிள்ளை இருக்கும் இல்லையா, ஆக அதை வந்து ஒரு சூலத்தை வச்சு குற்றி அந்த பிள்ளை அந்த சிசுவை வந்து வெளியாக்கி அதை வந்து பலிப்பீடத்துல வச்சு அதையுமே வந்து படையலா பயன்படுத்துவாங்க. இது வந்து சூலாடு குத்துதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிறகு வந்து இந்த சேவல் தலையை வெட்டி அதை வந்து ஒரு குச்சியில சொருகி அதை வந்து படைக்கிறது. பிறகு வந்து பன்றிய பலியிட்டு, ஓகே, இந்த பன்றி யார் பலியிடுவாங்க அப்படின்னா பன்றிய வளர்க்கிற சாதியினர் தான் வந்து பன்றிய வந்து பலியிடுவாங்க. ஆக அந்த பன்றியை வளர்க்கிற அல்லது வந்து பன்றியை பலியிடும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பன்றியுடைய இதயத்தை மட்டும் கிழித்து அதை வந்து பலிப்பீடத்துல வைக்கிற மரபம் இருந்திருக்கு. அதையுமே தவிர்த்து இந்த பொங்கல் வைக்கும் மரபம், குலதெய்வங்களுக்கு பொங்கல் வைக்கும் மரபம் வந்து இருந்திருக்கிறதாவும் வந்து எழுத்தாளருடைய குறிப்புல இருந்திருக்கு. பிறகு இந்த குல தெய்வங்களை பார்க்கும் பொழுது ஆஹ் பெருமளவு எல்லா குல தெய்வங்களிலுமே வந்து இந்த அருவாளோ அல்லது வந்து சூலமோ கதையோ ஈட்டியோ இந்த மாதிரியான ஆயுதங்கள் தான் இருந்திருக்கும். ஆக இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, அன்றைய காலத்தில் உள்ள உழைக்கும் மக்கள் தான் பெருமளவு இந்த குலதெய்வங்களுக்கு கோயிலை கட்டியிருக்காங்க. ஆக அவங்க பயன்படுத்தின அதே ஆயுதத்தை தான் வந்து அந்த தெய்வத்துக்குமே வந்து கொடுத்து அது ஒரு சிலையா வந்து வடிச்சிருக்காங்க. இந்த தெய்வங்களுக்கு படையல் போடும் பொழுது கூட வந்து பானகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளம் உள்ள நீரை தான் வந்து படைப்பாங்களாம். இந்த வெள்ள நீர் யாரு குடிப்பாங்க அப்படின்னா, போருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த போர் வீரர்கள் அவங்க வந்து அந்த களைப்பு தணியறதுக்கு தான் அந்த பானக நீரை வந்து குடிப்பாங்களாம். சோ அதே வந்து குலதெய்வத்துக்கும் வந்து படைச்சிருக்காங்க. பிறகு வந்து இந்த ரத்த பலியிட்டு இந்த குடலை வந்து மாலையிடுவாங்க. சோ இது வந்து போர் வீரர்களும் இதைதான் செய்வாங்க. அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த எதிரி அழிச்சிட்டு அவங்களுடைய குடலை வந்து மாலையா போடுறது. இதே ஒரு தத்துவத்தை தான் வந்து குலதெய்வங்களுக்குமே வந்து அவங்க செஞ்சிருக்காங்க என்கின்ற ஒரு குறிப்பும் வந்து இருந்திருக்கு. ஆக இந்த அத்தியாயத்தை படிக்கும் பொழுது எனக்கு என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னா, தமிழ் மக்களுடைய வரலாறோ அவங்களுடைய மரபோ வந்து பார்க்கும் பொழுது ஆஹ் இயல்பா வாழ்ந்த மக்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களை படிச்சாலே நமக்கு வந்து தமிழர்களுடைய அடையாளம் வந்து புலப்பட்டுரும். ஏன்னா இப்ப தமிழர்களுடைய அடையாளம் சொல்லும் பொழுது பெரும்பாலும் என்ன பேசுவாங்க அப்படின்னா, இந்த சேர காலத்துல எப்படி இருந்தாங்க, சோழர் காலத்துல அவங்களுடைய அரசாட்சி முறை எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க. ஆனா பெருமளவு வந்து உண்மையா இந்த ஒர்க்கிங் கிளாஸ், உண்மையா அந்த தொழிலாளர் வர்க்கம் எப்படி இருந்துச்சு என்கின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அந்த ஒரு தெளிவு நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து வந்து நம் தமிழர் அடையாளத்தை வந்து புரிஞ்சிக்கலாம் என்கின்ற ஒரு கருத்துமே வந்து இவருடைய புத்தகத்துல இருந்துச்சு. ஆக இதனாலதான் வந்து இந்த அத்தியாயம் எனக்கு ரொம்ப படிக்க பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா மிக ஒரு யதார்த்தமான ஒரு கருத்து, அத மிக யதார்த்தமா சொல்லியிருந்தாரு. அதுல இன்னொரு சுவாரஸ்யமான என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றளவும் வந்து அந்த பண்பாட்டெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சோ அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுடைய பண்பாடு, இன்றைய பண்பாடு எப்படி வந்துச்சு என்பதை பற்றி அத என்கின்ற அந்த ஒரு பின்னணியை வந்து வாசிச்ச மாதிரி எனக்கு இருந்துச்சு.
ஆக இவ்வளவுதான் என்னுடைய பகிர்வு. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. நன்றி அபிஷேக். நல்ல உங்களுடைய தெளிவா வந்து உங்களுடைய எக்ஸ்பிளைன் பண்ணீங்க உங்களுடைய தலைப்பை. அடுத்து வந்து வீடும் வாழ்வும் என்ற தலைப்பு வந்து தீபன் அவர்கள் வந்து பேசுவாரு. அனைவருக்கும் வணக்கம். என்னோட குரல் கேக்குதா தோழர்? கேக்குது. ஓகே. ஸோ இன்று நான் நான் படித்த அத்தியாயம் வந்து வீடும் வாழ்வும். வீடும் வாழ்வும்ன்று நினைக்கிறப்ப நான் வந்துட்டு இந்த முழு அத்தியாயமே வீடை பற்றி தான் இருக்க போகுது. வீடும் வீட்டில் நடக்கின்ற சுத்தி இருக்கின்ற நமது வாழ்வு அப்படின்னு இருக்க போகுதுன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டு வீடு ஒரு பாட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு தோப்பா வந்து எதை பத்தி பேசியிருக்காருன்னா தமிழர் உடை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட நெசவு தொழில் நெசவு தொழில் பத்தி பேசியிருக்காரு. நியூட்ரல்னு சொல்லிட்டு ஒரு தொழிலை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ், நம்முடைய உறவு முறை பெயர்கள், நம்முடைய பெயர்கள், அண்ட் தென் தாய் மாமனின் முக்கியத்துவம், ஆஹ், தாலி மற்றும் திருமண வழக்கம், அதுக்கப்புறம் சங்கும் சாமியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டாவும் பேசியிருக்காரு. ஸோ முதல்ல என்னன்னா வந்துட்டு ஆஹ் வீடு அப்படின்னு வர்றப்ப தோப்பா என்ன சொல்றாருன்னா காலனி ஆட்சியில வந்துட்டு 90 விழுக்காடு வீடுகள் வந்துட்டு பனை ஓலை, தென்னை ஓலை, புல் வகைகள் போன்ற கூடை வீடுகளால் தான் வந்துட்டு வீடுகளில் தான் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஆஹ் ஆஹ் வெப்பமண்டல பகுதி, தமிழ்நாடு வந்துட்டு அவர் வெப்பமண்டல பகுதியா குறிப்பிட்டு அந்த பகுதிகளுக்கு இது பொருந்தியதாகவும் இருந்துச்சு. ஆனா வந்துட்டு இதுல இருக்கிற ஒரே குறைபாடு என்னன்னா கழிவறை வசதி இல்லாதவை என்பதுதான் ஒரு குறைபாடு அப்படின்னாரு. ஸோ கழிவறை வசதி என்ற கோட்பாடும் இடவசதியும் வெப்பமண்டல பகுதியான தமிழ்நாட்டில் இல்லை. ஸோ இதன் மூலம் என்ன சொல்ல வர்றோம்னா எனவே மலம் மல்லும் சாதியினரும் தமிழ்நாட்டில் தோன்றவில்லை அப்படின்னு சொல்றாரு. அஹ் அது மட்டும் இல்லாம சங்ககால இலக்கியத்தில் வீடு என்பதற்கு பதிலாக மனை என்ற சொல்லை காணப்படுகிறது. வீடு என்ற சொல் வந்துட்டு ஆஹ் தொழிற்காலத்தில் விடுபட்டு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு அப்புறம் விடுதியில் மாறி அதுக்கப்புறம் வீடு அப்படின்னு வந்து நிக்குது அப்படின்றது. ஆஹ் அதற்கடுத்து வந்துட்டு இவர் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் என்னன்னா இரண்டாம் நந்திவர்மனின் தண்ட தோண்டம் செப்பேட்டு. அந்த செப்பேட்டுல என்ன எழுதியிருக்குன்னு சொல்றாருன்னா பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர் 308 பேருக்கு அரசன் ஒரே செப்பேட்டின் வழி பிரமதேயம் வழங்குகிறான். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா அவர்கள் வந்துட்டு சுட்டக்கல் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதன் மூலமா வந்து வீடுகள் கட்டுவதற்கு அனுமதி இருக்கு. அவர்களுக்குன்னு வந்து தோட்டம் வைத்து அவர்கள் வீட்டுக்குள்ளே கிணறு வைப்பதற்கு அரசர்களின் அனுமதி வழங்கப்படுகிறது. இவ்வாறான அனுமதி வந்துட்டு அரசர்கள் வந்துட்டு குறிப்பிட்ட சாதியினர்களுக்கு மட்டுமே வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டும் தோப்பா வந்துட்டு குறிப்பிடுறாரு. உம் அதுவும் இல்லாம என்ன சொல்றாருன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் வீடுகள் இன்றளவும் குனிந்த வாசல் உடையவனாக உள்ளது. ஸோ இன்றளவும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற வீடுகள் வந்துட்டு குனிந்த வாசல் வைத்திருக்கின்றது. உம் அஹ் அடுத்து வந்துட்டு நம்ம தமிழர் உடைக்கு போயிடலாம். தமிழர் உடையில வந்துட்டு அவர் என்ன குறிப்பிட வராருன்னா ஆங்கிலேயரும் நவாபு படையினர் எனப்படும் வடநாட்டு முஸ்லிம்களும் வந்த பின்னரே உடம்பின் மேற்பகுதியில் தைத்த சட்டை அணியும் வழக்கம் புகுந்தது. அதற்கு முன்னாடி வந்துட்டு ஆஹ் ஒன்பதாம் கிபி 9ஆம் நூற்றாண்டு தொடங்கி காண கிடைக்கும் கற்சிற்பங்களும் வெண்கல சிற்பங்களும் பழந்தமிழர் உடை பற்றி அறிந்து கொள்ள நமக்கு துணை செய்கின்றன. இதுல என்ன குறிப்பிடுறாங்கன்னா கிபி 9ஆம் நூற்றாண்டுல வந்துட்டு
கிபி 9ஆம் நூற்றாண்டுல தான் சிற்பங்கள்ல மார்பு கச்சை சித்தரிக்கும் வழக்கம் உண்டாகியுள்ளது. அதற்கு முன்னாடி வந்துட்டு மார்பு கச்சை அணிந்திருந்த சான்றுகள் எவையும் இல்லை அப்படின்னு தோப்பா குறிப்பிடுறாரு. மார்பு கச்சைனா என்னதுன்னா அஹ், நமது பெண்களின் மார்பகங்களை மறைக்கிற ஒரு துணி. அது வந்துட்டு 9ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து 15ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் நடைபெற்ற ஆஹ், விசயநகர பேரரசும் தெலுங்கு மக்களின் குடியேற்றமும் தமிழர்களின் வாழ்வில் பண்பாட்டிலும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. ஸோ இந்த தெலுங்கு மக்களின் குடியேற்றம் ஏற்பட்ட பிறகு புடவை என்ற சொல் ஆண்களும் பெண்களும் மேலே அணியிலும் நீண்ட துணியிலேயே குறித்தது. அதற்கப்புறம் தான் வந்துட்டு புடவை என்ற சொல்லே வந்துட்டு புழக்கத்துக்கு வருது அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலுமே வந்துட்டு அக்காலத்தில் 14, 16, 18 சேலைகள் தெலுங்கு பேசும் மக்களும் குறிப்பிட்ட சாதியினரும் மட்டுமே அணியக்கூடிய ஒன்றாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் புதுசா இதுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னதுன்னா அஹ், பெண்கள் வந்துட்டு ஏன் இடதுபுறமா வந்துட்டு மாறாப்பு அணியிறாங்க அப்படின்னு பாக்குறப்ப அது வந்துட்டு அஹ், அது வந்துட்டு பிற்படுத்தப்பட்ட சாதியினர்கள் வந்துட்டு அப்படிதான் அணியணும் அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்ததுனால பின் நாட்களில் அது வந்துட்டு அது ஒரு வழக்கமாவே மாறிடுச்சு. அனைவருமே வந்துட்டு இடதுபுறமா மாறாப்பு அணியிறது ஒரு வழக்கமாயிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா வலதுபுறமா யாருக்காவது கொடுத்திருந்தாங்கன்னா ஆஹ் தெலுங்கு மக்கள் மற்றும் பார்ப்பனியர்கள் போன்ற குறிப்பிட்ட சாதிகள் மட்டும் வலதுபுறமா அணிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு தோப்பா குறிப்பிடுறாரு. அதற்கு அடுத்து நம்ம போனோம்னா பருத்தி பேண்டும் பல்லர் நெசவும் பாய் நெசவும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சங்க இலக்கிய குறிப்புகள்ல என்ன இருந்துச்சுன்னு அவர் சொல்றாருன்னா நூற்றல் தொழில் அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு. நூற்றல் தொழில்னா நூலை உருவாக்குற தொழில். அதை வந்துட்டு சங்க காலத்தில் கைம்பெண்கள் செய்யும் ஒரு வேலையாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. கைம்பெண்கள்ன்றது விடோ, கணவரை இறந்த பெண்கள், அவங்களுக்காக வந்துட்டு அவங்க தான் இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ், சங்க காலத்து இலக்கியங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறது அவருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அஹ், அது மட்டும் இல்லாம கைம்பெண்களுக்கு வந்துட்டு அவங்களோட பிறந்த வீட்டுல என்ன செய்வாங்கன்னா ஒரு கொடி சேலையை கொடுத்துட்டு அதாவது வெள்ளை சேலை அதை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம அந்த காட்டன் காட்டன் அப்படின்றத கொடுத்துட்டு அவங்க ஹம், அவங்க வீட்டுல உள்ளவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்ற ஒரு இத குறிப்பிட்டதா அப்படி வந்துட்டு தோப்பா சொல்றாரு. அதற்கு அடுத்து வந்துட்டு அஹ், அதற்கடுத்து நம்ம வந்துட்டு உறவு பெயர்களுக்கு போயிடலாம். உறவு பெயர்கள்ல வந்துட்டு அவர் வந்துட்டு அஹ், ஒரு சில ஒரு சில இல்ல, மோஸ்டா எல்லா வார்த்தைகளுமே நம்ம கூப்பிடுற அம்மா அப்பாவில இருந்து எல்லாமே வந்துட்டு எப்படி வந்துச்சு, முதல்ல என்ன வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்றத மோஸ்டா எல்லாத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. அதுல வந்துட்டு எனக்கு இம்ப்ரெசிவா இருந்த ஒரு சில வார்த்தைகள் தான் வந்துட்டு அண்ணன் என்ற சொல் வந்துட்டு அண்ணாழ்வி அப்படின்ற ஒரு வார்த்தையின் வழி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுவும் இல்லாம சிற்றப்பனுக்கு நல்லப்பன் அப்படின்னும் குறிப்பிட்டு கூப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு. அதை தாண்டி வந்துட்டு தம்பி அப்படின்ற ஒரு பெயர் எப்படி வந்துச்சுன்னா தமக்கு பின் வந்தவன். அப்ப த தா தம் பிளஸ் பின் அது வந்துட்டு தம்பி அப்படின்னு மருவி இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. இதை தொடர்ந்து வந்துட்டு உம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மக்கள் பெயர். மக்கள் பெயர்ல வந்துட்டு அவர் வந்துட்டு மூணு மூணு புறங்களாக பிரிக்கிறாரு. இதை வந்துட்டு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், சௌராஷ்டிரம் ஆகிய மொழி பேசும் மக்கள் தமிழகத்தில் குடிபுகுந்த பின் அப்போ ஒரு புறம் உருவாகுனுச்சுனோம்.
வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் உயர்த்தி பிடிக்கும் பார்ப்பனைய செல்வாக்கு இன்னொரு புறம் இருக்கவும், தேசிய திராவிட பொது உடைமை இயக்கங்கள் செல்வாக்கு மற்றொரு புறம் இருக்கவும், இந்த மூன்றுக்கும் நடுவுல தான் வந்துட்டு நம்மளோட பெயர்கள் வந்துட்டு மாறி மாறி வருது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஹா, ஷா, ஜா, ஸ்ரீ போன்ற போலி கவர்ச்சிக்கு இது மயங்கி இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாரு அவர் இதுல. உம் அதை தாண்டி வந்துட்டு அடுத்து பார்த்தோம்னா ஹம், தோப்பா வந்துட்டு சங்கும் சாமியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அதுல வந்துட்டு சங்கு அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டு சங்கு, சங்கம், வலை, நரல் அப்படின்னு நிறைய பேர் இருந்துதான் சொல்றாரு. அது ஆஹ், சங்கு சங்கு வந்துட்டு அஹ், இறந்தவர்கள் வீட்டில் மட்டும் வாசிக்கப்படாமல் திருமணங்கள்லயும் வாசிக்கப்பட்டிருக்கு. ஆஹ், திருமணங்கள், குழந்தை பிறந்த பின் போன்ற பல்வேறு விசேஷங்களுக்கும் வந்து சங்கு இதற்கு முன்னாடி வாசிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. இதுல வந்துட்டு ஜெனரல் நாலேஜா நான் எடுத்துக்கிறது என்னன்னா, அஹ், வலது புறமாக படிந்த சங்கு, இடது புறம் படிந்த சங்குன்னு சொல்லிட்டு ரெண்டு குறிப்பிடுறாரு. அதுல வந்துட்டு மோஸ்டா எல்லா சங்குமே இடது புறமாக படிந்திருக்கும். வலது புறமாக படிந்திருக்கிறது வந்து அது ஒரு ஆஹ், மீனவர்கள் அதை கண்டுபிடிக்கிறப்ப அது அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா இருக்கிற மாரி வந்துட்டு அவங்க கடல்ல இருந்தே வந்து அந்த சங்க ஊதி ஒரு செய்தியா சொல்லுவாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஸோ இந்த சாப்டரை நான் படிக்கும்போது வந்துட்டு புதுசா நிறைய விஷயம் கத்துக்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம ஆஹ், இது வந்துட்டு என்னோட முதல் முறையா இங்க பேசுறதுனால கொஞ்சம் நர்வஸா இருந்தேன். ஆஹ், இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி தீபன். நீங்க நல்லாவே ஷேர் பண்ணீங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஷேரிங் செஷன் தான். ஸோ நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கல. நம்ம முதல்ல ஒன்று கூடுறது அது ரொம்ப முக்கியம். அதுல வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை வாசிக்கிறது முக்கியம். அத பகிர்வது ரொம்ப முக்கியம். இததான் நம்ம முக்கியமா பார்க்கறத தவிர, அது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா பண்ண வேண்டிய அம் அது 2வது பட்சம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அ நன்றி உங்களுடைய பங்களிப்புக்கு. அ வாய்ப்புக்கு அடுத்து நன்றி. நன்றி. அ அடுத்து தோழர் நீலமலர் தைப்பூசம் என்ற தலைப்புல பேசுவாங்க. தோழர் நீலமலர் இருக்கீங்களா? இருக்கு தோழர், இருங்க. ஓகே, வணக்கம். ஓகே, அறியப்படாத தமிழகம் அப்படின்ற தலைப்புல அந்த புத்தகத்தின் 3வது தலைப்பு தைப்பூசம். ஓகே, இந்த இதுக்கு முன்னே பேசின இரண்டு தோழர்கள் சொன்னது போல நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த தைப்பூசம் தலைப்பு தான் தைப்பூசம். ஆனா தைப்பூசத்தை பத்தி பேசினது ரொம்ப குறைவா இருக்குது. மற்ற செய்திகள் நிறையவே இருக்குது. அதாவது இது கீழே நிறைய சப் டாபிக் இருந்துச்சு. ஓகே, இந்த தலைப்பு தைப்பூசம் மட்டும் பேசல. தைப்பொங்கல். நான் பேசுறது விளங்குதா தோழர்? இப்ப கொஞ்ச நேரம் வந்துட்டு நீங்க பேசுறது கேட்கல. இப்ப கேக்குது தோழர். நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஓகே. ஓகே. இந்த தலைப்புல போய் தைப்பொங்கல், தீபாவளி, விநாயகர் வழிபாடு, துலுக்க நாச்சியார், மதமும் சாதியும், பறையரும் மத்தியான பறையரும், பண்டாரம், பழைய குருமார்கள், இஸ்லாமிய பாணர் அப்படின்னு சிறு சிறு தலைப்புகள் இருக்குது. அப்படி மறுபடியும் வரிசையா வந்துருவோம். ஓகே, இதுல முதல்ல பாத்தீங்கன்னா தலைப்பு தான் தைப்பூசம். ஆனா இந்த பகுதி எங்க ஆரம்பிக்குதுன்னா தைப்பொங்கல்ல இருந்து ஆரம்பிக்குது. என்னத்துக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, தைப்பூசத்துக்கு முன்னைக்கே நம்ம பொங்கலை கொண்டாடுவோம். பொங்கல் முடிஞ்சுதான் தைப்பூசம் வரும் இல்லைங்களா? அதனால இது தைப்பொங்கல்னு தொடங்குது. தைப்பொங்கல் சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழர்களுடைய ஒரு தனிப்பெரும் விழா. எந்த சமய எல்லைகளையும் கடந்த ஒரு திருவிழா அப்படின்றாங்க. இங்க இன்னொரு செய்தி இங்க குறிப்பிடுறாரு.
ஆசிரியர். என்னன்னா இந்த விழா இந்த பொங்கல் என்பது இறப்பு, பிறப்பு இந்த மாதிரி தீட்டு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு குழந்தை இறந்த வீடு மட்டும் தீட்டு வீடு இல்ல. ஒரு குழந்தை பொறந்தா கூட அது தீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அந்த இறப்பு, பிறப்பு இந்த தீட்டுகளால் பாதிக்கப்படாத ஒரு விழாவாக இந்த பொங்கல் விழா பார்க்கப்படுது அந்த அப்ப. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு அப்படி பார்க்கப்படுதா எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு அ ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா பொங்கல் வைக்க வேணாம் அப்படின்னு அந்த இன்னைக்கு இருக்கிற அந்த மத தாக்கம் அப்படி பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு இறப்பு, பிறப்பு இது 2மே பாதிக்கப்படாத ஒரு விழாவா அன்னைக்கு பார்க்கப்பட்டிருக்கு. எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு வீட்ல ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த உடலை அங்கிருந்தே கொண்டு போயிட்டு, அந்த உடலை எடுத்ததுமே அடுத்து அங்க அதாவது பொங்கல் வைக்கிற வழக்கம் அங்க அன்றைய காலத்துல இருந்திருக்குது. அது முக்கியமா நெல்லை மாவட்டத்துல இது அதிகமா பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் சமயத்துல அ இ விளக்கு மின்னுக்கு இங்க போய் பொதுவா விளக்குன்னு போட்டிருக்காங்க. அது போய் குத்து விளக்கு சொல்றாங்களா? இல்ல வாய்ஸ் அகல் பிரேக் விளக்கு ஆகுது சொல்றாங்களா? தோழர். எனக்கு சரியா தெரியல. ஆமாங்களா? ஆனா முதல்ல 2 பேரும் பேசும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. விட்டு விட்டு கேட்டுச்சா? அப்படியே. ம். சரி. கன்டின்யூ எப்படி பண்ணுங்க. ஓகேங்களா? பண்ணுங்க. ஓகே. ஓகே. இந்த விளக்கு முன்னுக்கு அவங்க என்ன செய்றாங்கன்னா, படையல் வைக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம வைக்கிறோம் அந்த மாரி படையல் இல்லாம, காய்கறிகள், கிழங்குகள் போன்ற படையல்கள அங்க வைக்கிறாங்க. அ என்னென்ன கிழங்குகள்னு குறிப்பிடுறாங்க பாருங்க. சேனை, சேம்பு, கருணை, சிறுகிழங்கு, பனக்கிழங்கு அப்படின்னு இந்த மாரி கிழங்கு வைக்கிறாங்க. இந்த மாரி கிழங்கு வகைகள வைக்கிறாங்க. அங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிழங்கு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, பார்ப்பன சமூகம் இந்த வகையான கிழங்குகளை ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்ப பார்ப்பனர்கள் ஒதுக்கப்பட்ட உணவுகள கொண்டு இவங்க இந்த படையல் வைக்கிறதுனால, இந்த இந்த பொங்கல் என்பது பார்ப்பன சமூகத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்றது மீண்டும் இது உறுதிப்படுத்துதுன்றத காட்டுறாங்க. ஓகே. அடுத்தது, ஆ இந்த சிறுவீட்டு பொங்கல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சிறுவீட்டு பொங்கல் அப்படின்னா, யார் யார் வீட்ல பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்களோ, அந்த வீட்ல என்ன செய்வாங்கன்னா, பொங்கல் முடிஞ்சு 8லிருந்து 15வது நாள் வரைக்கும் தைப்பூசம் வரும். எப்பவுமே இப்பதான் பொங்கல் முடிஞ்சு 8லிருந்து 15 நாள் வரைக்கும் தைப்பூசம். 15 நாளுக்குள்ள தைப்பூசம் வந்துரும். தைப்பூசம் என்பது தை மாசத்துல வர பௌர்ணமி அதாவது நிறைமதி நாள் இல்லைங்களா? ஓகே. அந்த என்ன செய்வாங்கன்னா, அந்த காலகட்டத்துல இந்த தைப்பூச சமயத்துல இப்பதான் அவங்க பொங்கல்ல இருந்து தைப்பூசத்துக்கு வராங்க. ஓகே. அ களிமண்ணால 5க்கு 5, 5 அடிக்கு 5 அடின்னு சொல்லி ஒரு சின்ன வீடு கட்டி, அந்த வீட்ல பொங்கல் வைக்கிறாங்க. அதாவது இது எப்பன்னா, தைப்பூசத்துக்கு. தைப்பூசத்துக்கு அந்த பொங்கல் வைக்கிற வழக்கம் அ வச்சிருக்காங்க. அது அது எந்த வீடுன்னா, அவங்களுடைய அவங்களுடைய முதன்மையா அவங்க வசிக்கிற அந்த வீடு இல்ல. அந்த வீட்டுக்கு முன்னுக்கு அந்த பெண் பிள்ளைகள் அதுவும் முக்கியமா பெண் பிள்ளைகள் உள்ள வீட்ல 5 அடிக்கு 5 அடியில களிமண்ணால செய்யப்பட்ட அந்த வீட்ல அவங்க பொங்கல் வைக்கிறாங்க. இந்த பொங்கல் வைக்கும்போது எப்படின்னா, நம்ம இந்த மார்கழி மாசம்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டு முன்னாடி கோலம்லாம் போடுவோம். கோலத்துல போய் இந்த சாணத்த பிடிச்சு, அதுல ஒரு பூ வச்சு வைப்போம் இல்லையா? அதே மாதிரி அங்கேயும் பொங்கல் வைக்கும்போது, இந்த கோலம்லாம் போட்டு அந்த சாணம் பிடிக்கிறாங்க. அதுல பூ வைக்கிறாங்க. பிறகு அதெல்லாம் காய்ஞ்ச பிறகு அத எடுத்து தண்ணீல விடுறாங்க. தண்ணீல விடும்போது அது போய் எரு தட்டுன்றாங்க. நம்ம அந்த சாணத்துல படத்தெல்லாம் பார்த்திருப்போம். தட்டு மாரி அப்டியே காய வச்சிருப்பாங்க. அது மாரி எரு தட்டுல சூடமேத்தி தண்ணீல விடுறாங்க. இ இ இந்த செய்தி எங்க பார்க்க முடியுதுன்னா, பரிப்பாடல்ல இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ஓகே. நம்ம ஆண்டாள் பார்த்தீங்கன்னா, ஆண்டாளோட 30 நாள் திருப்பாவை நோன்புன்னு கேள்விப்பட்டிருப்போம். மார்கழி மாதம் நடக்கும். அந்த அந்த ஆண்டாளோட திருப்பாவை நோன்பு போய் மார்கழி மாதம் முதல் நாள் நடக்காது. அது அது அந்த நோன்பு போய் மார்கழி மாதத்தோட அ பௌர்ணமி நாள் அன்னைக்கு நடக்கும். நிறைமதின்னுவாங்க இல்லையா? அ மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னல். அந்த மார்கழி மாத பௌர்ணமியில ஆரம்பிச்சு, தை மாதம் பௌர்ணமியில முடியும். தை மாத பௌர்ணமின்றது நம்ம தைப்பூசம். ஆக அந்த பொங்கலோட அத கனெக்ட் பண்றாங்க. ஓகே. எப்படி அந்த மாரி சமயத்துல என்ன செய்வாங்கன்னா, இந்த பெண் பிள்ளைகள் அந்த இந்த பெண் பிள்ளைகள் இந்த இந்த அ தை மாசத்துல அந்த தைப்பூச அன்னைக்கு அவங்க அந்த விளக்கெல்லாம் எடுத்து, அந்த சாணத்தலாம் எடுத்து தண்ணீல போட்டு அத நீராடிட்டு வர்றத, அந்த வழக்கத்த தான் சமண மதம், வைணவ மதம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களுக்கான கொஞ்சம் பேர் மாத்தி மார்கழி நீராட்டம். இந்த தை நீராட்டத்த தான் அவங்க மார்கழி நீராட்டம்னு பேர் மாத்திருக்கலாம்.
இருக்கலாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. அதுவும் இன்னொன்னு ஒரு செய்தி இங்க இருக்குது. என்னன்னா, தை மாசத்தோட குறிப்பா மாசி மாசத்துக்கு முதல் நாள், அதாவது தை மாசத்தோட கடைசி நாளு காமன். காமன்றது போய் என்ன பார்க்குறாங்கன்னா, காதல் கடவுள். நம்ம போய் பணத்துக்கு ஒரு கடவுள், வீரத்துக்கு ஒரு கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள் சொல்ற மாரி காதலுக்கு ஒரு கடவுள் இருந்திருக்காரு. அவரு காமன். அவருக்காக நோன்பு எடுக்கிறார். அப்ப தை மாச கடைசியில காமனுக்காக நோன்பு எடுக்கிற பழக்கமும் இருந்திருக்குது. ஆனா இதுக்கான சான்று எந்த சங்க நூல்லயும் சொல்லப்படல. ஆனா ஆண்டாள் திருமொழியில இந்த குறிப்பு இருக்குது. ஓகே. இந்த இந்த டாபிக்க முடிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திருக்கார்த்திகை, பங்குனி, உத்திரம், மாசிக்கிழரி இது போன்ற இந்த விழாக்கள் எல்லாமே பக்தி இலக்கியத்துக்கு முந்தைய திருவிழாக்கள் அப்படின்றாங்க. அதாவது இந்த மதம், சைவம், வைணவம் இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னே இந்த இந்த விழாக்களை கொண்டாடுற வழக்கம் தமிழக மத்தியில இருந்திருக்குது அப்படின்னு. ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தீபாவளி. இந்த தீபாவளி எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, நகர்ப்புற சார்ந்த ஒரு பண்டிகையாக. அதாவது நகர்ப்புறம், அந்த நகர்ப்புறத்துல பார்த்தீங்கன்னா வியாபாரம், பெரிய பெரிய தொழில்களா இருக்கும் இல்லைங்களா? இப்ப தோட்டம் கிராமம்னா சின்ன சின்ன தொழில்களா இருக்கும். நகர்ப்புறத்துல பெரிய பெரிய தொழில்களா இருக்கும். அப்ப நகர்ப்புறம், பெருந்தொழில்கள், அந்த பொருளாதாரம் சார்ந்த ஒரு பகட்டான விளம்பரத்திலான ஒரு திருவிழாவா இந்த தீபாவளி பார்க்கப்படுது. இந்த தமிழ்நாட்டோட பொருளாதாரமோ, தமிழ்நாட்டுடைய பருவநிலை சடங்குக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு திருவிழா அப்படின்னு ஆசிரியர் இங்க சொல்றாரு. மேலும் இந்த தீபாவளி அப்படின்னா நம்ம நம்ம எப்படி நம்ம நம்மளோட புத்தகத்துல படிச்சிருப்போம். தீபாவளினாலே அந்த தீபங்களுடைய வரிசை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆனா தீபங்களோட வரிசை நம்ம அத விளக்கணுமே தவிர, இதுக்குன்னு தனியா ஒரு சரியான ஒரு அதுக்கு நிகரான ஒரு தமிழ் சொல் வழக்கத்திலே இல்ல. அப்ப எந்த வகையிலும் தீபாவளி என்பது தமிழர்களுடைய பண்டிகை இல்லைன்றதுக்கு மீண்டும் மீண்டும் இது ஆ உறுதிப்படுத்துது அப்படின்றது. இன்னொன்னு தீபாவளினாலே நம்ம பட்டாசுலாம் கொளுத்துவோம். ஒரு ஒரு அமர்க்களமா இருக்குது இல்லையா? அப்ப இந்த பட்டாசு கூட பத்தி பேசும்போது, இந்த வெடி மருந்துன்றது எல்லாமே 15ஆம் நூற்றாண்டு வரை தமிழ்நாட்டுல அறிமுகமே இல்ல அப்படின்றது. அப்ப 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இந்த பட்டாசு வெடிக்கிற இந்த வழக்கம்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது அப்படின்னு. ஓகே. அடுத்தது இந்த பிராமணிய மதத்தோட எதிரியா மகாவீரர் நம்ம பத்தி பார்த்திருப்போம். நம்ம ஏற்கனவே மகாவீரர் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆக இந்த தீபாவளிய பத்தி நம்ம நரகாசுர கதைய ஒரு பக்கம் பார்த்தாலும், இன்னொரு பக்கம் இன்னொரு சமூகத்த எப்படி பார்க்கறாங்கன்னா, மகாவீரர் இறந்த நாளா தான் அ இந்த தீபாவளிய பார்க்கறாரு. இந்த மகாவீரர் யாருன்னா ஒரு பிராமண மதத்தோட எதிரியா பார்க்கறாரு. இது இது இதுக்கும் நம்மளுடைய தீபாவளி சமயத்துல செய்யப்படுற ஒரு சடங்குக்கு ஒரு 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 தொடர்பு இருக்கு பாருங்க. பெரும்பாலும் இறந்தவங்க வீட்ல நம்ம எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா? இந்த தீபாவளி கொண்டாடுறவங்களயே தமிழ்நாட்டுல மட்டும் தான் எண்ணெய் தேய்த்து குளிக்கிற முறை இருக்குது அப்படின்னு இங்க சொல்றாரு. அப்போ ஒருவேளை இந்த தீபாவளின்றது ஒரு இறந்தவரை அ அ துக்கம் அனுசரிக்கிற ஒரு நாளா பார்த்திருக்காங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க. ஓகே. இது முடிந்ததும் நம்ம அடுத்தது விநாயகர் வழிபாட்டுக்கு போவோம். நெறைய சின்ன சின்ன டாபிக்னால நான் வந்து சுருக்கமா ஓகே வழங்குறேன். இந்த விநாயகர் வழிபாடு அப்படின்றதே 6ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துல தான் ஆ தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாகுது. எப்படி இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த விநாயகர் வழிபாடு வருது அப்படின்னா, 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று போய் வணிக சாதியினர் அப்படின்றாங்க. இந்த வணிக சாதியினர் யாரு சொல்றாங்கன்னா, அ இந்த வணிகம்ன்றது பெரும்பாலும் நகர்ப்புறத்துல நடக்கும். அ இந்த நகர்ப்புறத்துல அதிகமா இந்த வணிகம் செஞ்சவங்க பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறத்துல நம்ம நம்ம வழக்கத்திலேயே சொல்லுவோம் நகரத்தார் அப்படின்னுவோம். யார் இந்த நகரத்தார் அப்படி சொல்றோம்னா, இந்த செட்டியார் மக்களே சொல்லுவோம். அப்ப இந்த சமூக மக்கள் மூலமா இது அதிகமா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல இன்னொன்னே சொல்றாங்க, சிறு தொண்டர் வழியாவும் வந்திருக்கும். இந்த சிறு தொண்டர் யாருன்னா நரசிம்ம பல்லவனுடைய படத்தளபதின்றாங்க. அவர் மூலமாவும் வந்திருக்கும்ன்றாங்க. ஏன்னா படை தளபதினாலே ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு சென்று அ அ போகக்கூடியவர்கள். அப்ப அங்கிருந்து அந்த தாக்கத்தின் மூலமா இங்க வந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா ஏறக்குறைய இந்த விநாயகர் வழிபாடு போய் மராட்டியத்தோட தென்பகுதி பூனா நகர், சித்பாவன பிராமண இவங்க மத்தியில இது தோன்றி இருக்குதுன்னு சொல்லப்படுறாங்க. ஓகே. விநாயகர் அப்படி சொல்லும்போது, இவருடைய இந்த விநாயகரோட பழைய பேர் என்னன்னா, தேசி விநாயகர். தேசி விநாயகர். தேசிகர் அப்படின்னாலே வியாபாரிகள் அப்படின்னு பொருள்.
தேசிகர் அப்படின்னாலே வியாபாரிகள். அப்ப நிறைய ஏன் அந்த தேசிகர் அந்த பேர் வியாபாரிக்கு வந்துச்சுன்னா நிறைய தேசங்களுக்கு அவங்க போறாங்க, அதனால அவங்க தேசிகர் அப்படின்னு அந்த தேசிகன்ற பேரு வியாபாரிகள் குறிப்பிடுறது. அப்ப இந்த வியாபாரத்தோட தொடர்பு உள்ளவங்க நகரத்தார். அப்ப சொன்ன மாதிரி நகரத்தார் என்பது நாட்டுக்கொட்டை செட்டியார் அப்படின்னுவாங்க. இவங்கதான் இந்த ஒவ்வொரு இடமா போகும்போது அந்த வழிபாடு விநாயகர் வழிபாடு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இத பத்தி நமது உமறு புலவர் அவரோட சீரா புராணத்துல பாத்தீங்கன்னா சீரா புராணத்துல அவர் நபிகள் நாயகம் குறிப்பிடும் போது தேசிகர் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தேசிகர்னா நபிகள் நாயகமும் அவரும் வியாபாரம் செஞ்சவராக நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அப்ப அவருடைய அந்த சீரா புராணத்துல முகமது நபியை குறிப்பிடும் போது அவரு தேசிகர் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஓகே, 13வது நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதாவது ஆரம்பத்துல இந்த தேசிகர் என்ற பேரு வியாபாரம் அல்லது வியாபார தொடர்புடையவங்களை குறிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பேரு 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா சமய குருமார்களை குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கு முன்ன வரைக்கும் தேசிகன்ற பேர்லாம் வியாபாரத்துக்கு மட்டும் தான் வியாபாரம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய தேசிகர், வேதாந்த தேசிகர் இவங்கெல்லாம் பார்த்தா குருமார்கள். அப்ப இந்த தேசிகன்ற பேர் போய் இந்த குருமார்களுக்கு வந்து சேருது. ஓகே, இந்த விநாயகர் சதுர்த்தி எல்லா சாதியின மக்களாலும் கொண்டாடப்பட்டாலும் செட்டியார் சமூகமே மிகுந்த ஈடுபாடோடு கொண்டாடுறாங்கன்ற செய்தியும் ஆசிரியர் இங்க முன்வைக்கிறாரு. ஓகே, இதுக்கு அடுத்தது அடுத்த தலைப்பு துலுக்க நாச்சியார். நம்ம அடிக்கடி இந்த துலுக்க அப்படின்ற சொல்ல பயன்படுத்துவோம். ஆனா எப்படி என்ன கேட்டீங்கன்னா துலுக்கன்ற சொல் போய் எப்படி வந்துச்சுன்னா அவங்க போய் துருக்கிய மொழி பேசுகிறவங்க அந்த பகுதியில வந்த எப்படி வந்தவர்கள் அப்படின்னால நம்ம துருக்கர் அப்படி பேர் மாறிட்டு சொல்றோம். ஆனா நம்ம இது இப்ப இந்த புக்ல இல்ல, நானா சொல்றது. இப்ப நம்மள போய் கில்லிங் சொல்றோம் இல்லைங்களா, சொல்றாங்க இல்லைங்களா? அந்த கில்லிங் என்ன சொல்றா கலிங்க நாட்டுல இருந்து வந்தவங்க அல்லது நம்ம கொலுசு போடுறது கிளிங் கிளிங்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நம்மளை சீண்டுவதற்காகவோ நம்மள ஏதாவது ஒரு வகையில அவமானப்படுத்துறதுக்காக தான் அந்த சொல்ல பயன்படுத்துறாங்க. அந்த வரலாறு என்னவா இருந்தாலும் சரி, ஆனா நம்ம சீண்டுவதற்காகவும் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காகவும் அந்த சொல்ல பயன்படுத்துற மாதிரியே துலுக்கன்ற சொல்லு கூட அப்படிதான். முடிஞ்ச அளவுக்கு அந்த சொல்ல நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஆனா இந்த தலைப்பு துலுக்க நாச்சியார். இது எப்படின்னா தமிழ்நாட்டுல எப்படி பெரும்பாலும் இந்த துலுக்கர்கள்னா இஸ்லாம் மதத்தை சேர்ந்துடுங்க. எப்ப இஸ்லாம் மதம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அது போர் மூலமா தமிழ்நாட்டுக்கு மதம் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அதுக்கு முன்னமே வணிகம் மூலமா தமிழ்நாட்டுக்கு இஸ்லாமிய மதம் வந்திருக்குது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா என்னென்ன குறிப்பிடுறாங்கன்னா நம்ம சாப்பிடுற பிரியாணி உணவுகளா இருக்குது. பிரியாணி, அல்வா, இங்க அல்வா மட்டும் இல்ல ஜிலேபி உட்படதாங்க. இதெல்லாமே அரபு பகுதி, அந்த பகுதியிலிருந்து அந்த இஸ்லாம் நாட்டுல இருந்து வந்தது. அடுத்தது மருத்துவம் கூட யுனானி மருத்துவம் சொல்ற அந்த மருத்துவம் கூட இஸ்லாமியர்களுடைய அவங்களுடைய வழியில வந்த மருத்துவ முறை தான் அது. ஓகே, இஸ்லாமுடைய இலக்கியம்னு பார்க்கும்போது படைப்போர், கிசா, நம்ம இப்ப கிசா பரமேஸ்வரா சொல்றோம்னா அது கிசா தான், அதுவே அரபு சொல்லா இருக்கிறது. கிசா, முனாஜாட், நாமா அப்படின்ற இந்த சில இலக்கியங்கள் எல்லாமே இஸ்லாமிய இலக்கியங்களை பத்தி பேசுது. ஆக இஸ்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கான அந்த குறிப்புகளாக இது பார்க்கப்படுது. இங்க இன்னொன்னு, அதாவது நம்ம தலைப்பு போய் துலுக்கு நாச்சர், நம்ம போய் இஸ்லாம் வந்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப நம்ம துலுக்கு நாச்சருக்கு வருவோம். இங்க மதுரையில அழகர் கோயில் ஒண்ணு இருக்குது. அந்த கோயில் ஒரு கதை இருக்குது. அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா இது எந்த அளவுக்கு உண்மையான கதையா கற்பனை கதையத்துல மக்கள் மத்தியில அந்த கதை இருக்குது. அழகர் அவருடைய தங்கையோட திருமணத்துக்காக வராரு. வர வழியில அவருக்கு ஏதோ ஒரு சம்பவம் நிகழ்ந்துருது. அதனால அவர் கோபம் அடைகிறாரு. கோபம் அடைஞ்ச பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா திரும்ப அவரோட வீட்டுக்கு அவர் ஊருக்கு போகல. அந்த பகுதியில இருக்கிற வண்டியூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற அவருடைய காதலியோட பேரு போய் துலுக்க நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுல தங்குறாரு அப்படின்னு. அப்ப அழகருக்கும் துலுக்க நாச்சியாருக்கு தொடர்பு இருக்குது. அப்ப தமிழர்களுக்கும் இந்த முஸ்லிம்களுக்கும் தொடர்பு இருக்குன்ற மாதிரி இங்க ஒரு குறிப்பு சொல்லப்படுகிறது. அந்த புக்ல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இந்த அழகர் ஊர்வலம் நடக்கும்போது அங்க உள்ள இஸ்லாமியர்கள் கூட அதை பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னு. ஓகே, அடுத்தது மதமும் சாதியும். ஓகே, இந்த மதமும் சாதியும் கீழே என்ன சொல்றாங்கன்னா இந்தியாவுல சமூகம் போய் சாதிய படிவங்களால் ஆனது அப்படின்றாங்க.
ஒரு மனிதன் போய் மதம் மாற முடியும், ஆனா சாதி மாற முடியாது. இப்ப நான் இந்த மதத்துல இருக்கிற நானு ஒரு புத்த மதத்துக்கோ அல்லது ஒரு இஸ்லாம் மதத்துக்கோ நான் மாற முடியும். ஆனா இந்த சாதியில இருக்கிற நான் இன்னொரு சாதிக்கு நான் போகிறேன் அப்படின்னா அது முடியாது. அது அரசு சட்டத்துல கிடையாது. ஓகே. அப்ப என்ன தெரியுதுன்னா, மதத்தை விட சாதி ரொம்ப மூத்தது. இது ரொம்ப கொடுமையான ஒரு சமூக நெறி என்று ஆசிரியர் அந்த அந்த புத்தகத்துல குறிப்பிட்டாரு. அப்ப இப்படி இருக்கும்போது இந்த இந்த மதமும் இந்த சாதி தாக்கம் அதிகமா இருக்கு இந்த பகுதியில வெளிநாட்ட அப்படின்னு இவர் யார் சொல்றாரு? இந்த அ பிரிட்டிஷ்காரர்கள் சொல்றாரு. வெளிநாட்ட என்ன செய்றாருன்னா, எல்லா வழிபாட்டையும் இணைச்சு இந்து என பேர் வைக்கிறார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேங்களா? இந்த வெளிநாட்டு அவங்க வந்து ரொம்ப நெறைய சிறு சிறு மதங்கள்லாம் அவங்க பின்பற்றிருக்கு. இதெல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டு இந்து அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கிறிஸ்து மதம், இந்து மதம் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவ மதம் உள்ளுக்கு நுழையுது. இந்த கிறிஸ்துவ மதம் எப்படி வருதுன்னா, 2 வகையா உள்ளுக்கு வருது. ஒண்ணு வணிகம், பிசினஸ் மூலமா வருது. மற்றொன்று பார்த்தீங்கன்னா, மத பரப்பு. துறவிகள் மூலமா. இப்ப நம்ம போப் ஆண்டவர்லாம் பார்த்தா கூட இங்க தமிழ்நாட்டுக்கு அவர் வந்ததுக்கு நோக்கமே மதத்த பரப்பணும்னு நோக்கம் தான். அப்ப அந்த மக்களுடைய மொழி படிச்சுட்டு அவங்ககிட்ட பேசினா இன்னும் சிறப்பாக சொல்லி படிக்கும்போது தான் அவர் தமிழ் மீது கவர்ந்து இழுக்கப்படுறாரு. ஆக இந்த கிறிஸ்து மதம் வணிகம் மூலமோ, மத பரப்பு மூலமா வந்து வருது இல்லைங்களா? அப்படி வந்தவர்கள் என்ன செய்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதி மக்களை மத மாற்றம் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுல நான் சொல்றேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் இந்த கிறிஸ்துவ மதம் அ மக்கள் மதத்த தழுவுறாங்க. அதிலும் குறிப்பா தென் மாவட்டத்தை சேர்ந்த குமரி மாவட்டத்தை சேர்ந்த மக்கள். அதிலும் குறிப்பா சொல்லணும்னா, நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் மதம் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறாங்க. ஓகே. அப்ப இப்படி இந்த ஒரு ஒரு சாதி பிரிவினர் அ அந்த மதம் மாறும்போது, அப்படி ஒண்ணும் பெரிய சிக்கலோ, பிரச்சனையோ ஏற்படல. ஆனா 16 நூற்றாண்டுக்கு பிறகு அந்த தென் தமிழ்நாட்டில உள்ள மீனவ மக்கள், அது பல சாதி பல 2, 3 சாதி சேர்ந்த மக்கள் கொஞ்சம் அதிகமான அளவுல மதம் மாறும்போது, அங்க தான் ஒரு சிக்கல் ஏற்படுது. என்ன சிக்கல் என்றால், இவங்க கிறிஸ்துவ மதமா மாறிறாங்க. ஆனா, மதம் மாறினாலும் அந்த சாதி உணர்வு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, தேவாலயத்துக்குள்ள போகும்போது 2 சாதிக்காரர்களும் ஒண்ணா அமர்ந்து அவங்களால வழிபட முடியல. அவங்களால ஏத்துக்க முடியல. இவன்லாம் வந்து என் பக்கத்துல உட்காரலாமா? அப்படின்ற மாதிரி. அப்ப என்ன செய்றாங்கன்னா, தேவாலயத்துக்குள்ளேயே 2 வேறு வேறு இடங்கள் ஒதுக்குறாங்க. இந்த சாதிக்கு இந்த இடம், அந்த சாதிக்கு அந்த இடம் அப்படின்னு அங்க தேவாலயத்துக்குள்ளேயே இடத்த ஒதுக்குறத நம்ம பார்க்க முடியுது. இது இந்த புத்தகத்துல மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 பேராசிரியர் அவர்ட்ட நான் பேசும்போது அவரு ஒரு கிறிஸ்தவர், தென் மாவட்டத்த சேர்ந்தவரு. அப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஊர்ல கூட தேவாலயத்துல அ ஒரு சாதியினர் அந்த பெஞ்ச்ல அமர்ந்து வழிபடுவாங்க. இன்னொரு சாதியினர் கீழ அமர்ந்து தான் இன்னைக்கு கூட, இப்ப இந்த காலகட்டத்துல கூட அப்படிதான் நடைமுறையில இருக்குது அப்படின்றாரு. ஓகே. அப்ப வேறு வேறு இடத்துல அவங்க அமர்றாங்க. இப்ப இத கிறிஸ்துவ மதத்தை எல்லாரும் சமம் அப்படி சொல்றாங்க. ஆனாலும் அந்த மதத்தை தழுவுன பிறகு அந்த சாதி உணர்வு அவங்கள வேறுபடுத்துறத காட்டுது. அப்ப இந்த பாதிரிமார்கள் இத எதிர்க்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்க்கிறாங்க. இருந்தாலும் அவங்களோட எதிர்ப்பு தோல்வியில தான் முடியுது. சாதியோட மேலாதிக்கம் வெல்கிறது. ஆக இப்ப இங்க இன்னொன்னு நிலைமை வருது. என்னன்னா, ஒரே இடத்துல 2 பேரும் பிரிச்சு பிரிச்சு உட்கார்ந்து சிக்கல் வரதுனால, இந்த சாதிக்காரர்களுக்கு இந்த தனி தேவாலயம், அந்த சாதிக்காரர்களுக்கு தனி தேவாலயம்னு தேவாலயம் கூட சாதி அடிப்படையில பிரிய ஒரு சூழலையும் நம்ம இருந்திருக்குது. இப்பவும் இருக்குது. ஓகே. தேவாலயம் மட்டும் இல்ல. தேவாலய கல்லறை தோட்டம். கல்லறை தோட்டம்னா நம்ம ஒவ்வொரு தேவாலயத்திலயும் பார்த்தீங்கன்னா, சர்ச்லயும் நம்ம பார்த்தோம்னா, அந்த சர்ச் சுத்தியும் அந்த கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களுடைய உடலை புதைக்கிறதுக்கான அந்த இடம் இருக்கு இல்லைங்களா? கல்லறை தோட்டம்னு சொல்லுவாங்க. நம்ம சுடுகாடு சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த அந்த இருக்கும்போது மட்டும் அந்த சாதி உணர்வு, இறந்த பிறகு கூட இந்த ஒரே மதத்தை சேர்ந்தவர்கள், இந்த சாதிக்காரர்கள், இந்த சாதியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் இங்க இங்க புதைக்கணும். அந்த சாதியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அங்க புதைக்கணும் அப்படின்னு தனித்தனியா அந்த கல்லறை தோட்டத்தையும் பிரிக்கிற ஒரு போக்கு அன்னைக்கு இருந்திருக்குது. ஓகே. அடுத்தது அடுத்த தலைப்பு பறையரும், மத்தியான பறையரும். இது படிக்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. அது என்ன மத்தியான பறையர் அப்படின்னு. மத்தியானம்ன்றது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா? மத்தியானம்னு. அதாவது ஈவினிங் சொல்லுவோம். அந்த அடிப்படையில தான் இதுவும் வருது. கொஞ்ச நேரம்.
ஓகே, பறையர்ன்னு சொல்லும்போது பறையர்னா யாரு அப்படின்னா தமிழகத்துடைய மிக தொல்குடி பிரிவினர் அப்படின்னு சொல்றாரு. இவங்களோட வேலை என்னன்னா உழவு தொழில். அப்புறம் இறந்த விலங்குகளை அப்புறப்படுத்துது. இப்போ ஒரு வீட்ல மாடு வளர்க்குறாங்க. பெரும்பாலும் மாடு வளர்க்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பண்ணையாரையோ இல்ல வசதியானவங்களா இருப்பாங்க. அவங்க வீட்ல உள்ள அந்த மாடோ, ஆடோ இறந்துருச்சுன்னா, அந்த இறந்த விலங்குகளை அப்புறப்படுத்துற வேலை போய் இந்த பறையர்கள் வேலையா இருக்குது. அப்புறம் அந்த இறந்த விலங்குடைய அந்த தோலை உரிக்கிறது, அத உரிச்சுட்டு அந்த தோல அத பதப்படுத்துறது, பிறகு அந்த தோலை கொண்டு இசைக்கருவிகள் தயாரிக்கிறது, அப்புறம் அந்த இசைய வாசிக்கிறது, அந்த இசைக்கருவிக்கு எது பழுது வந்தாலும் அதையும் பழுது பார்க்குறது, இந்த மாரி வேலைகள்லாம் செய்றது பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. அவங்க அந்த இசைக்க அந்த ப அந்த ப அ அந்த மாட்டு தோலையோ அல்லது வேறு விலங்குகள் தோலையோ கொண்டே அவங்க அந்த பறை இசையை தயாரிக்கிறதுனால, அதன் பேரையே அவங்களுக்கு அடையாளமா வந்து அமையுது. இந்த பறையர் சமூகத்தை 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஒண்ணு போய் சுண்ணாம்பு பறையர், அடுத்தது மருத்துவ பறையர். சுண்ணாம்பு பறையர் அப்படின்னு என்ன சொல்றாங்க எத சொல்றாங்கன்னா, இப்ப அந்த விலங்குகளோட தோல எடுத்து பதப்படுத்தும்போது சுண்ணாம்பு பூசி தான் அத பதப்படுத்துவாங்க. அப்படி பதப்படுத்துற அந்த வேலை செய்றவங்க சுண்ணாம்பு பறையர். இன்னொரு பறையர் என்னன்னா, மருத்துவ பறை. இது எப்படின்னா, இந்த பசுமாடு இது எனக்கு அது அப்படி நான் படிச்சத சொல்றேன். ஆனா எனக்கும் இது சரியா விளக்கம் தெரியல. அது என்ன சொல்றேன் என்ன மருந்து அப்படின்னு. பசுமாட்டோட வயித்திலிருந்து கோரோசனை அப்படின்னு ஒரு மருந்த உற்பத்தி செய்வாங்களாம். அதனால அந்த வேலை செய்றவங்க மருத்துவ பறையர் அப்படின்னு இங்க 2 பிரிவா பிரிக்கிறாங்க. ஓகே. இப்படி இந்த பறையர் சமூகம் ஏன் இப்படி என்னது ஒ ரொம்ப தீண்டத்தகாத, ரொம்ப இழிவான சமுதாயமா பார்க்கப்படுது கொண்டு வரப்பட்டுச்சு அந்த சூழல் ஏற்பட்டுச்சுன்னா, அ இந்த பார்ப்பனர்கள் பார்த்தீங்கன்னா, மான் தோல தவிர மத்த எல்லா தோலையும் தீட்டுன்னு அவங்க கருதுறாங்க. அவங்களோட வர்ண கோட்பாட்டிலயும் அது அப்படிதான் இருக்குது. அது சொல்லப்பட்டிருக்குது. மான் தோல் ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தியானம் செய்யும்போது மான் தோல போட்டு அது மேல அமர்ந்து செய்வாங்க. அப்ப இந்த மான் தோல தவிர மத்த எல்லா தோல்களுமே தீட்டு அப்படின்றது வர்ண கோட்பாடு. ஆக அந்த மத்த தோள்களை கொண்டு அவங்களுடைய வாழ்வாதாரம் அமைஞ்சிருக்கனால, இந்த பறையர்களை இழி சாதியினராக அவர்களால் ஆக்கப்படுகிறாங்க. ஆனா சோழ பேரரசு காலத்துல ரொம்ப உயர் பதவிகள்ல இந்த பறையர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்கன்றது கல்வெட்டு சான்று நமக்கு சொல்லுது. அதே சமயத்துல மத்த மத்த சாதி சமய மத்த சாதி சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சமய குருவாகவும் இருந்திருக்காங்கன்ற செய்தியும் இந்த அறியப்படாத தமிழக புத்தகத்துல தெரிய வருது. அவங்க அந்த சடங்குலாம் செஞ்சிருக்கிறாங்க. சில பழமையான கோயில்ல இந்த பறையர் சமூகம் போகும்போது அவங்களுக்கு தனி மரியாதை வழங்கப்படுது. ஏன்னா அவங்க சமய குருவா இருந்திருக்காங்க இல்லையா அந்த காலத்துல. அப்ப அந்த பழைய கோயில்ல பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க போகும்போது அவங்களுக்கு தனி மரியாதையும் வழங்கப்படுறது. ஒரு சொல்லாடல் இங்க இருக்குது. என்னன்னா, தென் தமிழ்நாட்டுல ஒரு சொல்லாடல் சொல்றாங்க. பார்ப்பனுக்கு மூப்பு பறையன், கேட்பார் இல்லாமல் கீழ் சாதியானான். அப்படின்ற ஒரு சொல்லடை இந்த தென் தமிழ் நாட்டுல அ அந்த வழக்கத்துல இருக்குது இது. ஓகேங்களா? அ இன்னொரு செய்திய சொல்றாங்க. எப்படின்னா, திருவாரூர் கோவில். அந்த கோயில் விழாம்போது இந்த பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க செய்வாங்க. அல்லது பறையர் என்ன செய்வாருன்னா, யானை மீது அமர்ந்து கொடி பிடித்து செல்வாரு. அப்ப இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்ம தீண்டத்தகாதவர்கள் அப்படி சொல்ற அவர்கள் ஒரு காலத்துல கோயில் திருவிழால அதுவும் யானை மேல ஏறி கொடி பிடித்து போகிற அளவுக்கு அவங்க அ இந்த அளவுக்கு நசுக்கப்படல ஒடுக்கப்படாம வாழ்ந்திருக்கிறாங்கன்றது பார்க்க முடியுது. ஓகே. அடுத்தது இங்க இன்னொரு கதை ஒரு கதை சொன்ன மாரி அழகர் கதை சொன்ன மாரி இங்க இன்னொரு கதை இருக்குது. இதுவும் திருவாரூர் கோயில் பத்தியே பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த திருவாரூர் கோயில்ல பார்ப்பனர்கள் வேள்வினா அந்த அந்த தெரியும் உங்களுக்கு. அக்னிஹோத்திரம் பண்றாங்க. அப்படி செய்யும்போது சிவன் என்ன செய்றாருன்னா, அ பறையன் வேடத்துல வராராம். இந்த தலைப்பே பறையன், மத்தியான பறையன் இல்லையா? ஓகே. இப்ப அதுக்கான கதை தான் இது. அப்ப அந்த கோயில்ல பார்ப்பனர்கள் வேள்வி செய்றாங்க. அப்ப சிவன் போய் பறையன் வேடத்துல வராரு. வந்தவர் என்ன செய்றாருன்னா, ஒரு செத்து போன ஒரு கன்னுக்குட்டிய தோள்ல போட்டுக்கிட்டு உள்ளுக்கு அந்த வேள்வி செய்றாங்கல்ல, அந்த வேள்வி செய்ற அந்த கூடாரத்துக்குள்ள உள்ளுக்கு நுழையிறாரு. அத பார்த்த பார்ப்பனர்கள் என்ன சொன்னாங்க, ரொம்ப அ தெறிக்க ஓடுறாங்க. ஐய்யயோ! தீட்டு தீட்டு அப்படின்னு சொல்லி தெறிக்க ஓடுறாங்க. அத பார்த்த இந்த சிவனுக்கு என்ன ஆச்சுன்னா, கோவம் வந்துருச்சு. ஓ! என்ன பார்த்து நீங்க தீட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னு. எனக்கு இது படிக்கும்போது சிரிப்பு தான் வந்துச்சு. ஒரு நாள் தீட்டு சொன்னதுக்கு இவருக்கு இவ்ளோ கோவம் வருது. அ ஓகே. அப்ப தீட்டு சொல்லி ஓடுறாரு.
ஓடுறாங்க. அப்ப இவர் கோவம் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்கள் பறையன் ஆகுகள் அப்படின்னு ஒரு சாபம் விட்டுறாரு. நீங்கள் பறையன் ஆகுங்கள்னு, அதாவது நீங்கள் பறையன் ஆவுறதுன்றது சாபம். அப்ப சிவனுக்கே தெரியுது இது அது பறையன்றது சாபத்துக்குரிய ஒரு சொல் அப்படின்னு. அப்ப நீங்க பறையன் ஆகுங்கள் அப்படி சொல்றாரு. அப்ப அந்த பரப்பனங்க என்ன செய்றாங்கன்னா, கெஞ்சுறாங்க. எங்களுக்கு இந்த இந்த சாபத்துல ஏதாவது விமோசனம் கிடைக்குமா? அப்படின்னு கெஞ்சுறாங்க. கெஞ்சினதுமே இவருக்கு மனம் இறங்கிருதாம். சிவனுக்கு மனம் இறங்கி என்ன செய்றாருன்னா, ஆ நிரந்தர பறையனா இல்லாட்டி பரவால்ல. நாள்தோறும் நண்பகல் முதல் நாளிகை மட்டும் பறையேன். ஒரு நாளைக்கு நண்பகல்ல 1 மணி நேரம் மட்டும் நீ பறையனா இருந்துட்டு போ அப்படின்னு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வேடிக்கையான ஒரு வரம் குடுக்குறாரு அவரு. அதன் அடிப்படையில திருவாரூர் கோயில்ல பார்த்தீங்கன்னா, அங்குள்ள கோயில் பார்ப்பனர்களை மத்தியான பறையர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மத்தியானம் மத்தியானம் அந்த பார்ப்பனர்களா பறையலா ஆயிருவாங்களாம். அந்த பறையர்களா ஆன அந்த பார்ப்பனர்கள் திரும்ப பார்ப்பனா வர்றதுக்கு என்ன செய்யணும்னா, திரும்ப அவங்க தீட்டு கழிக்கிறதுக்கு மதியம் ஒரு வாட்டி குளிக்கிற பழக்கமும் அவங்கட்ட இருந்துச்சுங்களாம். ஓகே. அடுத்த பகுதி பண்டாரம். ஓகேங்களா? ஓகே. தோழர் கொஞ்சம் விரைவா முடிச்சிடுறீங்களா? விரைவான நான் இது இது இத விட சுருக்கமா சொல்லவே முடியல என்னால. நான் ஓகே இன்னும் ஒரு 5 நிமிடம். முயற்சிக்கிறேன். ஓகே. அடுத்தது பண்டாரம். பண்டாரம்ன்னு பார்க்கும்போது, நம்ம பண்டாரம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட சிலது நம்ம பண்டாரம் சொல்லுவோம். ஆனா, அன்னைக்கு பண்டாரம்ன்ற சொல்லோட பொருள் என்னன்னா, செல்வ குவியல். அந்த கஜானா சொல்றோம்ல, அதுதான் பண்டாரம். அதுக்கு பேர் தான் பண்டாரம். நல்லா வச்சுக்கங்க. அதுக்கு பேர் தான் பண்டாரம். அப்ப என்னென்ன இருக்குன்னா, பொன், வெள்ளி, முத்து இது போன்ற உயர் மதிப்புள்ள பொருட்களை குறிக்கிற கருவூலத்துக்கு பேர் தான் பண்டாரம். 11ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் மட்டும் அந்த பண்டாரத்த வச்சில்ல. கோயில் நிர்வாகமும் பண்டாரத்த வச்சிருக்காங்க. அதாவது கோயில்லயும் இந்த விலை மதிக்கக்கூடிய பொருட்கள்லாம் வச்சிருந்திருக்காங்க. அப்ப இந்த பொருட்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒரு சமூகத்தினரை காவலுக்கு வைக்கிறாங்க. அப்படி காவலுக்கு வைக்கப்பட்ட சமூகம் தான் பண்டார சாதியா மாறுறாங்க. ஓகேங்களா? ஆனா அந்த அந்த பண்டாரம்ன்றவங்க அந்த பண்டாரத்தோட வேலை என்னன்னா, சாரி அந்த அந்த பண்டாரத்தை பாதுகாக்கிறவங்க போய் இன்னைக்குள்ள செக்யூரிட்டி கார்டு மாரி நின்னுக்கிட்டே வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க என்ன செய்றாங்க, அமர்ந்து கொண்டு வேலை செய்வாங்களாம். அப்படி அமர்ந்து கொண்டு வேலை செய்யும்போது கொஞ்சம் பூ தொடுக்குறது, மாலை கட்டுறது இந்த மாரி வேலை அவங்க செய்வாங்களாம். அப்ப சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த காவலுக்கு இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கோயில் பகுதியில இருக்கிற சமையல் அறையில போயிட்டு அங்கேயே சமைக்கிற வேலைய ஏதோ செய்வாங்களாம். அப்படி சமையல் வேலையில ஈடுபட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பேர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சமையல் செய்றவங்களுக்கு பண்டாரின்னு வந்திருக்குது. ஆக பண்டாரன்றது அந்த கஜானா சொல்ற அந்த 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 கருவூலம். அதை பாதுகாக்கிறவங்களோட பேரு. சரிங்களா? பண்டாரியா மாறுது. ஓகே. அப்ப இன்னைக்கு சமையல் செய்றவங்க நம்ம பண்டாரின்னு கூப்பிடுறோம். ஓகே. அதுக்கப்புறம் அடுத்தது பழைய குருமார்கள். ஓகே. இந்த பழைய குருமார்கள் டாபிக்ல என்ன பார்க்கிறோம்னா, பார்ப்பனர்கள் வருகைக்கு முன்னுக்கு வேறு சாதியினர்கள் சடங்குகளுக்கு தலைமை ஏற்றிருக்காங்க. அதாவது இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு குழந்தை பொறந்துச்சுன்னா, அ பூ பெய்தாலோ, இறந்தாலோ எல்லாத்துக்கும் நம்ம பார்ப்பன கூப்பிடுறோம் இல்லையா? ஆனா அன்னைக்கு போய் அவங்கள தவிர்த்து வேற சாதி இருந்திருக்காங்க. அவங்க என்ன ஆனா அவங்க போய் இந்த சடங்குலாம் செஞ்சாலும் கூட, இன்னைக்கு பார்ப்பனர்கள் தானே இந்த அந்த ஹைரார்க்கில போய் அரசர்களுக்கும் மேல, சத்திரியர்களுக்கும் மேல பிராமணர்கள் சொல்ற மாரி, அவங்க அந்த முதன்மையான இடத்த தலைமை பொறுப்புல அவங்க அன்னைக்குள்ள அந்த சடங்கு செஞ்சவங்க அந்த பொறுப்பை கைப்பற்றவில்லை. அதே சமயத்துல அரசர்களோட ஆதரவும் அன்னைக்குள்ள அந்த சடங்கு செய்றவங்களுக்கு இல்ல. சமூக படிநிலையில் அவங்க கீழ்நிலையில தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சடங்குலாம் செஞ்சா கூட அவங்க போய் ரொம்ப ஹை கிளாஸா படல. இவர்கள் புரோகிதர்கள் என்று அழைப்பதும் இல்லை. குருமார்கள் என்று தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த இந்த குருமார்கள் என்ன செய்வாங்க அப்டின்னா, இந்த குருமார்கள் அல்லது பூசாரி என்ன செய்வாங்கன்னா, சிறு கோயில் சிறு கோயில்ல அல்லது சமாதி கோயில்கள்ல அவங்களுடைய அந்த பூசை செய்ற வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்புறம் அம் இந்த பண்டாரம் சொல்றாங்க இல்லையா? ஆ இவங்க போய் பெருங்கோயில்லயும் அவங்க அந்த அந்த பூசை செய்ற வேலையும் அவங்க சடங்குகளையும் அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த பூசாரிகள் தவிர இந்த பண்டாரமும் இந்த சில கோயில்கள்ல பூசாரியா செயல்பட்டுருக்காங்க. முக்கியமா நாயக்கர் ஆட்சியின் போது தான் நாயக்கர்களுடைய ஆட்சியின் போது இவங்களுடைய உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டு, அதெல்லாம் யாருக்கு இந்த திருமணம் செய்ற சடங்கு, மத்த சடங்கு செய்ற அந்த உரிமையெல்லாம் பார்ப்பனர்களுக்கு போய் சேருது. ஓகே. அடுத்தது இஸ்லாமிய பாணர். எனக்கு இதுதான் கடைசி பகுதின்னு நெனைக்கிறேன். ஓகே. பாணர் அப்டின்னா நமக்கு தெரியும். நம்ம இலக்கியங்கள்லாம் படிச்சிருப்போம். பாணர் என்றாலே இசை வாசிக்கிறவங்க அப்படின்னு. ஓகே. இவங்க எப்படி இருப்பாங்க? இந்த இஸ்லாமிய பாணர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒல்லியான உருவம், ஜிப்பா, கைலி,
தோல்ல ஒரு முக்கோண துண்டு, அந்த பின்னால் போய் முக்கோணமா ஒரு துண்டு, பச்சை தலைப்பாகை, சின்ன தாடி, கழுத்துல குருமத்தங்காய் என்ற ஒரு மாலை, அது நெல்லிக்காய் மாதிரி ஒரு அளவுல ஒரு மணி மாலை இருக்குமா. ஜோல்னா பை, அந்த ஒரு பேக் அது. அது எதுக்குன்னா அந்த அரிசி வாங்குறதுக்கு. எப்படி இந்த புத்த பிக்குகள்லாம் ஒவ்வொரு வீடா சென்று அது அரிசி வாங்குறாங்க, அதே மாதிரி இவங்களும் அந்த மாதிரி செய்வாங்க. கையில ஒரு டேப் இசைக்கருவி இருக்குது. ஓகே. இவங்களுமே இந்த அங்குள்ள வீட்டுல உள்ள பெண்கள் எப்படி சொல்லலாம், பக்ரிஷா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். இவங்க இவங்க போய் இஸ்லாமிய வீட்ல மட்டும் இல்ல, இஸ்லாமிய அல்லாத வீட்லயும் கூட போய் அரிசி வாங்குவாங்க. ஓகே. இவங்க என்ன செய்வாங்க? இவங்க வேலை என்னன்னா, இறைவன், இறை தூதர், இறையடியார் இவங்களுடைய புகழ் பத்தி பேசுறது, அவங்க வாழ்க்கைய பத்தி, அவங்க வாழ்க்கை கதைய சொல்றது. இதுதான் இவங்களுடைய வேலை. ஒருத்தர் பக்ரிஷாவா ஆகணும்னா, அதுக்கு நிறைய படிநிலைகள் இருக்குது. அது முக்கியமா என்னன்னா, இவங்க பெரும்பாலும் இந்த பக்ரிஷா வரவங்க யாருன்னா, எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. எளிமையான குடும்பத்திலிருந்து இந்த மாரி நான் போய் கடவுளுக்கு தொண்டு செய்ய போறேன் அப்படின்னு வருவாங்கன்னா, இவங்களுக்குன்னு தனியா சடங்குகள் இருக்குது. இந்த சடங்குகள்லாம் யார் செய்வாங்கன்னா, உஸ்தாத் அல்லது குத்பால் அப்படின்ற உஸ்தாத் அ அந்த குருமார் மாரி, அவரோட அசிஸ்டன்ட் அந்த குத்மால். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பக்ரிஷா ஆகப் போறாருல்ல, அவர் உடம்புல இருக்கிற உடல் முழுவதும் உள்ள மயிரை கழித்து, அது முடி எல்லாத்தையும் கழித்து, தமது ஏன் இத எல்லாத்தையும் முடியெல்லாம் ஷேவிங் பண்ணி, எதுக்குன்னா அவருடைய பழைய பிறப்ப அவங்க இழக்குறாங்களாம். அவருடைய பழைய பிறப்பை இழந்துட்டு, ஒரு இரும்பு எடுத்து பால தொட்டு அவங்களுடைய அவங்களுடைய முதுகுல ஒரு ஹலாம் அப்படின்னு ஒரு எழுத்து எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அந்த உஸ்தாத் என்ன செய்றாருன்னா, அவரு பாலையும் பழத்தையும் சாப்பிட்டுட்டு, அத அந்த புதுசா அந்த அந்த பக்ரிஷா வரப்போறவருக்கு ஊட்டுறாரு. பிறகு பால், சர்க்கரை, எலுமிச்சை இதெல்லாம் கலந்து வேத மந்திரம் குடுக்குறாங்க. குடுத்ததுமே என்ன ஆகுதுன்னா, அவரு பக்ரிஷா மாறாரு. ஆனா அதுக்கு முன்ன அவங்க 40 நாள் யாரு கண்லயும் படாத அது விதவை முஸ்லிம் பார்த்தீங்கன்னா, இறந்து 40 நாள் யாரு கண்லும் படாம இருப்பாங்க. அந்த மாரி இவங்களும் யாரு கண்லும் படாம இருக்கணும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு அ மு இறந்த 3ஆம் நாள் செய்ற சடங்கும், 40ஆம் நாள் செய்ற சடங்கும் செஞ்ச பிறகு ஏன் இந்த சடங்கு செய்றேன்னா, ஏற்கனவே அவங்க எடுத்த அந்த பிறப்பு அ ஆன்மா போய் ஈடேறிச்சு அப்படின்றதுக்காக. அந்த 40 நாட்களுக்கு பிறகு அவங்க பக்ரிஷாவா புது பிறப்பு அடைவாங்க. ஓகே. புது ப அவங்க பக்ரிஷாவா ஆன பிறகு அவங்களுக்கு அந்த பச்சை தலைப்பாகை, குருமத்தாங்கன்ற அந்த மாலை, முதுகுல முத்திரை. இந்த முத்திரை ரொம்ப முக்கியமா கருதப்படுறாங்க. ஏன்னா, ரொம்ப புனிதமா பார்க்குறாங்க. ஏன்னா, நபி முகமது இறைவன் போய் நபி முகமது நபிக நாயகத்த இந்த பூமிக்கு அனுப்பும்போது, அவர் முதுகுல ஒரு முத்திரையோட அனுப்புனதா ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த பக்ரிஷாவ அவங்களுக்கு முதுகுல ஒரு முத்திரை வைக்கிறாங்க. அம் அவ்வளவுதான் தோழர். முடிச்சுட்டேன் தோழர். நன்றி தோழர். ஆம், நேரம் வந்து நமக்கு மிக குறைவா தான் இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் விரைவா அடுத்த தலைப்ப நான் பேசுறேன். என்னுடைய தலைப்பு வந்து பல்லாங்குழி இல்லையா? ஆஹ் எழுத்தாளர் வந்துட்டு பல்லாங்குழிய பத்தி முதல்ல விவரிக்கிறாரு. ஆனா மத்த சப் டாபிக்ல பல்லாங்குழியுடைய பல்லாங்குழியுடைய மற்ற தன்மைகள், விதிகளை தொட்டு அதை உவமையா பயன்படுத்தி சமூகத்துடைய மற்ற கூறுகளை வந்து விவரிக்கிறாரு. இப்ப இப்ப உதாரணத்திற்கு பல்லாங்குழிக்கு கீழே வர தலைப்புகள் பார்த்தோம்னா, தத்தும் தவிடும் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு. இப்ப தத்தும் தவிடும்ன்றது பல்லாங்குழியில விளையாட்டின் இறுதி பகுதியில் விளையாடப்படும் ஒரு சுவாரஸ்யமான சிறப்பு விதியாகும். ஆட்டத்தின் முடிவில் காய்கள் மிகவும் குறைந்து போகும்போது இந்த முறை பயன்படுத்தப்படும். அத வந்து அவரு தத்தும் தவிடும்ன்ற அந்த தலைப்பு கீழே இது பல்லாங்குழியோட உவமையா பல்லாங்குழியோட ஒரு பகுதியா இருந்தாலும் அது கீழே அவர் எதை பத்தி பேசுறாருன்னா, மகப்பேறு இல்லாத தம்பதிகள் சமூகத்துல எப்படி அவங்க வந்து ஆஹ் அந்த எப்படி இருக்கு, தத்தெடுக்கிறது, குழந்தையை தத்தெடுக்கிற விதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற கூறுகளை பத்தி பேசுறாரு. அடுத்து வந்து துடுப்புக்குழி. துடுப்புக்குழின்றது வந்து பல்லாங்குழியில ஆட்டத்தின் போது ஒரு குழி வெறுமையாகும் போது அதை அடுத்துள்ள குழி காய்களுடன் இருந்தால் அக்குழியில் உள்ள காய்களை எடுத்து துடைத்து, அதாவது வென்று தமதாக்கிக் கொள்ளும் முறைக்கு பெயர் துடைத்து எடுத்தல் அல்லது துடுப்பு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இது மூலியமா அவரு இத உவமையா பயன்படுத்தி அதுல எதை பத்தி பேசுறாருன்னா, ஆஹ் குழந்தை பெற்ற தாய்மார்களுடைய அந்த ஆஹ்
என்ன சொல்லுவாங்க? ம். அந்த தொப்புள் கொடி இருக்கு இல்லையா? அத வந்து ஆம், அத புதைக்கிறதுக்கு செய்யக்கூடிய சாங்கியத்த வந்து அந்த 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 விஷயங்கள அ விவரிக்கிறதுக்கு இந்த தலைப்பு கீழ அத அவரு விவரிக்கிறாரு. அடுத்து பண்பாட்டு அசைவுகள். பண்பாட்டு அசைவுகள்ன்ற நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னாக்கா, இது தவறா கூட இருக்கலாம். அ பல்லாங்குழியில நம்ம ஆடக்கூடிய ஒரு சிறு அசைவுகள் இருக்கு இல்லையா? அதை உவமையா காட்டி, அம் அம் பழங்காலத்துல எப்படி ஒரு ஒரு சின்ன சாங்கியம், ஒரு கணவர் இறந்தா, அ மனைவி கருவுற்றிருக்காங்க அப்படின்றத எவ்வளவு தன்மையா அ அவர்கள் ஒரு சாங்கியத்தின் மூலம் சமூகத்துக்கு சொல்றாங்க அப்படின்றத அதுல விவரிக்கிறாரு. கடைசியா அறையும் கல்லறையும் அப்படின்ற இது வந்துட்டு நம்ம இப்ப பல்லாங்குழி வந்து அது ஒவ்வொரு குழின்றது ஒவ்வொரு அறை, அப்புறம் கற்கள் கொண்ட அறை, கல்லறை. இதை வந்து உவமையா கொண்டு எப்படி வந்து ஆ அ அ இருப்பிடம் இருந்திருக்கு. அறை எப்படி அ இருந்திருக்கு. அப்ப அ இப்ப இந்த அறை முழுது கல்லறை அறையை பயன்படுத்தி பாறைகள் பாறைகள்ல அ இதுல வந்து நம்ம அதே அறையா பயன்படுத்தியிருக்காங்க முன்ன. அதுக்குள்ள இருந்த வாழ்விடம் எப்படி இருந்திருக்கு, அப்புறம் கல்லறை எப்படி இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் வந்து ஆம், எழுத்தாளர் வந்து பேசுறாரு. முதல்ல ஆ பல்லாங்குழிக்கு கீழ அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து இந்த இதுக்குள்ள நெறைய தரவுகள் இருக்கு. நெறைய அவருடைய அவர் என்ன கண்டடைந்தாரோ, அதுக்கான ஆம் தரவுகள், அதுக்கான குறிப்புகள் இதெல்லாம் வந்து அவரு சொல்லியிருக்காரு. நான் அதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. அது நீங்க படிக்கும்போது ஒண்ணு உங்களுடைய சுவாரஸ்யம் கெட்டுறக்கூடாது. இன்னொன்னு நம்ம நேரம் குறைவா இருக்கிறனால, நானு அந்த கண்டடைந்தத மட்டும் இங்க எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்போ ஆ இப்ப பல்லாங்குழி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல அது ஒரு பெண்கள் விளையாடக்கூடிய, பொழுதுபோக்குக்காக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டா தான் இப்போ இருக்கு. ஆ இப்ப மின் வந்து பண்பாட்டு மரபுல வந்துட்டு பெண்ணுக்குரிய சீர்வரிசை பொருளா கூட பல்லாங்குழிய வந்து நம்ம குடுத்துருக்கோம். அப்படி ஆனா விளையாட்டுன்னும்போது, அந்த விளையாட்ட வெறும் பொழுதுபோக்கு அப்படின்னு பா பார்க்க முடியாது. எல்லா விளையாட்டும் அ ஒரு சமூக கூறுகள உள்ளடக்கிய விஷயமா தான் இருக்கு அப்படின்றத அவரு சொல்றாரு. ஆ பல்லாங்குழி அதுல எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த பிரிமிட்டிவ் சோஷியலிஸ்ட் சொசைட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஆம் தனி சொத்து தனி உடைமை ஆகறதுக்கு முன்பு ஒரு பொது உடைமை சமூகம் இருந்துச்சு. அப்ப அந்த பொது உடைமை சமூகத்துல இருந்து ஆம், தனி உடைமை சமூகத்துக்கு மாறும்போது, அந்த எப்படி ஆம், சொத்து எப்படி அ அ கையாளப்பட்டுச்சு அப்படின்றத விளக்குறத ஒரு பல்லாங்குழி வந்து ஒரு முறையா அவங்க வந்து அத பாக்குறாங்க. இப்போ ம் ஒரு சூதோடைய வடிவமாவும் அவங்க பாக்குறாங்க. அ ஒரு ஒரு சு அம் ஒரு பல்லாங்குழியில அவங்க தோக்கும்போது, ஆம் அத வந்து தன்னுடைய திறமை காரணமா தான் தோத்ததா வந்து கருதாம, அதற்கு மேலாக வந்து தன்னுடைய நேரம் அல்லது தலைவிதி, அ என்னுடைய ஊழ்வினை காரணமாக தான் வந்துட்டு இது தோற்கடிக்கப்பட்டதா அவங்க நினைக்கிற அந்த மனநிலை வந்துட்டு, அம் இந்த சொத்த வந்து இன்னொருத்தவர்கள் உடைமையாக்கிக்கிற தன்மையில வரும்போது தான், அவங்கள வந்து அதுக்கு வருது. அந்த 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 மனநிலையும் அவங்களுக்கு வருது. இப்ப சமதன்மை நிலவி வரும் பழைய சமூகத்தில், அ ஆட்டத்தில் ஆட்டத்தின் பெயரால் சமதன்மை குலைக்கப்பட்டு ஒருவனது செல்வம் அடுத்தவன் கைக்கு நேரடி வன்முறை இல்லாமல் எளிமையாக போய் சேர்ந்து விடுகிறது. தோற்றத்தின் இழப்பு நிரந்தரமாக்கப்படுகிறது. மறுபுறமாக சேர்ந்த இடத்தில் செல்வமும் நிரந்தரமாக்கப்படுகிறது. இது ஒண்ணு. இன்னொன்னு அரசு நிறுவனத்திற்கும் சூதுடைய சூதுக்கும் வந்து நிறைய ம் அ கனெக்ஷன் இருக்கு. அ அதிகார மையங்கள் உருவாகும்போது, அ போருக்குரிய மதிப்பை சூதாட்டம் பெற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. செல்வமோ, வறுமையோ, ஆ
அது வந்து சேர்வதற்குரிய காரணமாக மனிதனை மீறிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு ஆஹ் எண்ணுகிற கருத்தும் உணர்வும் இப்படிதான் மனித மனங்களில் படிப்படியாக உருவாகத் தொடங்கின. அப்ப தனிச்சொத்தின் தோற்றத்தினை மனித மனம் ஏற்றுக்கொண்டது. அந்த ஏற்றுக்கொண்டதுடைய விளைவுதான், அதோட பிரதிபலிப்பு தான் பல்லாங்குழி அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் அடுத்து ஆம், உம் இந்த இந்த பல்லாங்குழியில வந்துட்டு இந்த 4 காய்களுக்கு சேர்த்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா அது பசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் வந்து தனி உடைமை உணர்வு அரும்புகிற போது அம்மக்கள் வந்து கால்நடைகளையே பண்டமாற்று பொருளாகவும் பிற பொருள்களின் மதிப்பை அளக்கும் கருவியாகவும் ஆட்டத்தில் பணைய பொருளாகவும் பயன்படுத்தி இருக்க வேண்டும். அதனாலதான் பசு அப்படின்ற அந்த பெயரை பயன்படுத்துறாங்க. ஆஹ் தனி உடைமை உணர்வினையும் தனி சொத்தின் பண்பாட்டு வளர்ச்சியினையும் அதன் மறுவிளைவாக பிறந்த வறுமையினையும் பண்பாட்டு ரீதியாக நியாயப்படுத்தும் வெளிப்பாடே பல்லாங்குழி ஆட்டம். அப்போ அந்த தனி சொத்து வந்துட்டு எப்படி ஒரு சொத்து இன்னொருத்தரும் கிட்ட போகுது, அதுக்குள்ள இருக்கிற நியாயமில்லாத தன்மையையும் கூட நியாயப்படுத்துகிற ஒரு அந்த சூதை நியாயப்படுத்துகிற உணர்வை கொடுக்கிறது தான் இந்த பல்லாங்குழி ஆட்டத்துடைய வெளிப்பாடா பாக்குறாங்க. இது மற்ற விளையாட்டுகள்லயும் இது இருக்கு. அந்த இந்த சமூக கூறுகள் வந்துட்டு விளையாட்டுகளை பிரதிபலிக்கிற மாதிரி விளையாட்டுகள் வந்து இதை தவிர வேற மத்த விளையாட்டுகள்லயும் இருக்கு. இப்ப புலிகளும் 21 ஆடுகளும், அப்புறம் சதுரங்க ஆட்டம், இதுல கூட நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு, இந்த சூதாட்டத்துக்கும் விளையாட்டுக்கும் உள்ள தொடர்பு வந்து இப்ப உள்ள நிகழ்கால உலக அரசியல்ல கூட நம்ம பார்க்கலாம். இப்ப பன்னாட்டு வணிக நிறுவனங்கள் வந்துட்டு பரிசு தொகைகளின் மூலம் வந்து எப்படி அந்த விளையாட்டு அந்த ஸ்போர்ட்மேன்ஷிப் அழிச்சிட்டு முழுக்க முழுக்க அதை வந்து சூதாட்டமா மாத்தி வச்சிருக்கு அப்படின்றத நம்ம இப்ப உள்ள அரசியல்லையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இது வரைக்கும் தான் வந்து நேரடியாக பல்லாங்குழியை பத்தியான தகவல்கள். அதுக்கு கீழே வந்துட்டு சப் டாபிக்ல நம்ம இதுக்கு போயிடலாம். இப்போ தவிடும் தத்தும் அப்படின்ற அந்த தலைப்பு. இப்ப தவிடுன்றது இந்த நெல் செடி இருக்கு இல்லையா, அந்த நெல் செடியுடைய ஒரு பயன்படுத்தப்படாத ஒரு பொருள் அல்லது அவ்வளவு மதிப்புக்குரிய பொருளாதார ரீதியான மதிப்பு இல்லாத ஒரு பொருள். இப்ப அது வந்து இவரு எதோட ஒப்பிடுறாருன்னா, நம்ம பழங்காலத்துல எதோட நம்ம இது பண்ணியிருந்திருக்கோம்னா, மகப்பேறு இல்லாத ஆட்கள் வந்துட்டு நிறைய குழந்தைகள் இருக்கிற குடும்பத்துல இருந்து ஒரு பிள்ளையே, முக்கியமா ஆண் வாரிசுகளை வந்து தத்தெடுத்துக்கிற பழக்கம் இருக்கு. இப்ப இந்த தத்தெடுக்கிற முறையில இவங்க என்ன பண்றாங்கன்னா, முக்கியமா ஆண் வாரிசு தான் அவங்க எடுக்கிறாங்க. ஆண் வாரிசு எடுக்கும் போது இப்ப நான் குழந்தைய வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதுல ஒரு எப்ப இருந்தாலும் அந்த பெற்றவர்கள் வந்து அந்த குழந்தைய எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த குழந்தைக்கு பதிலா இந்த தவிடை வந்து நான் கொடுக்கறேன், ஒரு பிடி தவிடு கொடுத்து ஒரு குழந்தையை எடுத்துக்கிறது மூலியமா விற்ற பொருள் விற்றதுதான் இல்லையா, அதுக்கப்புறம் நீங்க கேட்க முடியாது அப்படின்ற ஒரு ஒரு விதிக்குள்ள அவங்க உட்படுறதுனால அவங்க அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன், அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்குள்ள நான் என்ன பாக்குறேன்னா, இந்த தனி உடைமை சொத்து வந்து தனி உடைமை சமூகத்துக்குள்ள இவங்க போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் மகப்பேறு இப்படியாதான் இருக்கு. மகப்பேறு இல்லாத சூழல்ல இந்த விதிதான், சமூக விதிதான் அமைஞ்சிருக்கிற பட்சத்துல அதுக்குள்ளயும் தமிழர்கள் வந்துட்டு இருக்கிறதுலயே எவ்வளவு எம்பத்தியா இருக்க முடியுமோ அந்த பண்பை வந்து கையாள முயற்சிக்கிறாங்க. ஒரு குழந்தைய விலை கொடுத்து வாங்கிக்கிறது மூலியமா அதை உடைமையாக்கிக்க முடியும். அதாவது அவர்களுக்கு பெற்றோர்கள் வந்து அதை கைவிட முடியும். இந்த பக்கத்து தத்தெடுத்தவர்கள் முழுமையாக சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கிறனால ஆனா ஒரு ஒரு இருப்பினும் அந்த ஒரு விதி இருந்தாலுமே கூட
பணத்தின் மூலியமா அந்த அந்த எக்ஸ்சேஞ்ச் நடத்தாம ஒரு பொருளாதார ரீதியா பெரிதாக எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லாத தவிட கைமாற்றி அவர்கள் அந்த குழந்தையை எடுத்துக்கிறது மூலியமா இந்த சிஸ்டம்குள்ள இந்த தமிழர்கள் அவங்களுடைய எம்பத்தி மூலியமா அதை ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பாக்குறேன். அடுத்து துடுப்புக்குழின்றது மனிதன் பிறக்கும் முறை வந்துட்டு மனிதனுக்கு ஒரு பெரிய வியப்பா இருந்திருக்கு. அதுவும் இல்லாம இந்த குழந்தையோட சேர்த்து இந்த நஞ்சும் அந்த கொடியும் வர்றது வந்து மிகப்பெரிய பயத்தை உருவாக்கியிருக்கு. அந்த பயம்தான் இந்த மகப்பேற்று சடங்கு உருவாகுறதுக்கும் மிகப்பெரிய காரணமா இருந்திருக்கு. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, குழந்தை பிறந்து அந்த 16 நாள் தீட்டு கழித்தல்னு அவங்க சொல்றாங்க. அது வரைக்கும் அந்த ஒரு குழியில தான் வந்துட்டு அந்த பெண் அவங்களுடைய அந்த எல்லா ரத்தம் அது எல்லாத்தையும் வந்து அவங்க குளிக்கிறதே அந்த குழியில இருந்துதான் வந்து குளிக்கிறது மூலியமா அந்த ரத்தம் எல்லாம் வந்து அந்த குழிக்குள்ளதான் போகுது. கடைசியில அந்த புதைக்கிறதும் வந்துட்டு அந்த இது குழிக்குள்ளதான் புதைக்கிறாங்க. சோ அது வந்துட்டு முழுக்க முழுக்க இந்த சாங்கியம் வந்து பெண்களால செய்யப்படுற சாங்கியமா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்துல பெண்ணுடைய பிறப்புறுப்பும் நஞ்சும் கொடியும் தெய்வத்தின் பிரதிநிதியாக கருதப்பட்டு அவற்றை புதைத்த இடம் தீட்டு காலம் முடியும் வரை வழிபடு இடமாகிறது. இப்ப இருக்கிற தீட்டுக்கும் அப்ப இருக்கிற தீட்டுக்கும் முழுசா ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு. அப்ப வந்து பெண்ணுடைய பிறப்புறுப்பு இது தெய்வத்துக்கு சமமா பார்க்கப்பட்டிருக்கு. அதை ஒட்டிய நிறைய சிலைகள், கோயில்கள், தெய்வங்கள் எல்லாம் இருக்கு. அதுல இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை வந்து நீங்க படிக்கும்போது நீங்க பார்க்கலாம். இந்த சடங்கு முறைய வந்துட்டு பிராமணர்களை தவிர எல்லாமே செய்திருக்கிறாங்க. ஆனா சைவ வேளாளர் மட்டும் வந்துட்டு அந்த சாங்கியத்துக்கு பிறகு சாப்பாடு கொடுக்கிற அந்த சாப்பாடு முறையில மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. இவங்க இந்த கருவாட்டு குழம்பு கொடுக்கிற பழக்கம் மற்றவர்கள் கிட்ட இருக்கு. ஆனா இவங்க வந்து அதுக்கு பதிலா காரக்குழம்பு அப்புறம் மிளகு குழம்பு இதை வந்து கொடுக்குறாங்க. இது தவிர ஓகே, இதை தவிர அடுத்து வந்து பண்பாட்டு அசைவுகள்ல வந்துட்டு ஒரு ஒரு கதை மாதிரி அவங்க சொல்றாங்க. ஒரு இறப்பு வீட்டுல ஒரு இளைஞர் இறந்த இறப்பு வீட்டுல விபத்துனால ஒரு இளம் இளைஞர் இறந்த அப்புறம் அந்த வீட்டுல அந்த இறுதிச் சடங்கு நடக்கும்போது உள்ள இருந்து ஒரு வயோதிக பெண் முதிய பெண் வந்துட்டு வெளியே வந்து ஒரு பானையில நீர் நிரப்பி வைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற மேல சத்தம் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு மக்கள் அனைவரும் வந்துட்டு அந்த பானைய பாக்குறாங்க. அந்த பானையில அந்த பெண் என்ன பண்றாங்க, முல்லைப்பூ இருக்கு இல்லையா, முல்லைப்பூவை வந்துட்டு ஒரு பூவா போடுறாங்க. மொத்தமா 3 பூக்கள் போடுறாங்க. இப்ப இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு வருது. ஐயோ பாவம் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த கட்டுரையாளர் வந்துட்டு அதை பத்தி கேட்கும்போது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, அதாவது உள்ள இறந்த கணவருடைய மனைவி 3 மாதம் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அப்போ கருவுற்று இருக்காங்க. ஆனா ஏன் அத வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்ப கருவுற்று இருக்காங்க, கணவர் இறந்துட்டாரு, இன்னும் ஒரு 7 மாசத்துல அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்ப இந்த குழந்தை வந்து யார் மூலியமா பிறந்துச்சு அப்படின்ற அந்த கேள்விய வந்து இந்த சமூகம் வந்து தப்பான பார்வையில பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த வந்து ரொம்ப நாசுக்கா ரொம்ப சமூகத்துக்கு புரியுற மாதிரி சொல்ற விதமா இந்த சாங்கியத்தை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த வரைவு இதோடைய அந்த அப்பா யாரு அப்படின்றத தெரிஞ்சுதான் ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற அந்த மரபு நமக்கு வந்து அகப்பொருள் மரபுல இருந்தே கள ஒழுக்கம் அதுக்கு கீழே வந்து இருக்கு. திருமணத்துக்கு முந்தைய இந்த வரைவு கடாதல் அப்படின்றத வார்த்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, திருமணத்துக்கு முந்தைய
களவை தடுக்க தலைவனும் தலைவனை தலைவி மற்றும் தோழி வந்து வற்புறுத்துறது. அதாவது திருமணத்துக்கு அவர்களை தலைவனை வந்து வற்புறுத்துறத வந்து அவங்க வரைவு கடாதல் இந்த இது மூலியமா இருக்கு. அதோடைய நீட்சியாவும் இந்த சாங்கியத்தை வந்து சொல்லலாம். அடுத்து வந்து அறையும் கல்லறையும். அறையும் கல்லறையும்ல வந்துட்டு முதல்ல அறை என்ற சொல் இக்காலத்துல வந்து ஒரு வாழ்விடத்தை தான் குறிப்பிடுது. ஒரு ரூம் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அதுதான். ஆனா பழந்தமிழ் இலக்கியங்களில் அறை என்பது பாறை என்ற பொருளிலேயே ஆளப்படுகிறது. அறை என்பது அறுக்கப்பட்ட அல்லது குறைக்கப்பட்ட என்ற பொருளையும் குறித்திருக்கிறது. இன்று கல்லறை என்பது நிலத்தில் தொட்டி போன்ற அமைப்பில் கட்டப்பட்டு உள்ளே இறந்தவர் உடலை வைக்கும் கட்டட அமைப்பை குறிக்கிறது. நிலத்தை கள்ளி கட்டுவதால் அது கல்லறை இல்லையா. இப்போ இறந்த மனிதனை புதைத்த இடத்தின் மேல் ஒரு பெரிய கல்லையோ அல்லது கற்குவியலையோ அமைப்பது ஒரு முறை. புதைத்த இடத்தின் மேல் ஒரு கல்லை வைத்துவிட்டு அதை சுற்றிலும் அந்த அந்த எத்தனை வகையான கல்லறைகள் இருக்கிறது அதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. நான் இதுலயும் என்ன பாக்குறேன்னா, இறந்துட்டாங்க. ஆனா அவங்க அறை என்பது ஒரு மனிதர்கள் தங்குகிற ஒரு இடம். ஆனா இறந்தவர்களுக்கும் சேர்த்து ஒரு அறைய கட்டமைக்கணும் அப்படின்ற அந்த மனிதன் அந்த எம்பத்தியோட அளவைதான் வந்துட்டு இந்த எல்லா தலைப்புக்கு கீழேயும் நான் வந்து என்னால ஒப்பிடு பார்க்க முடியுது. இன்னொரு என்ன இந்த 4 விஷயங்கள்லயும் இந்த நான் பார்க்க முடியுதுன்னா, இந்த தவிடும் தத்தும் துடுப்பு குழி வந்து இந்த பிறப்பை சார்ந்ததான சாங்கியங்கள், பிறப்பை சார்ந்ததான வாழ்வியல் கூறுகளை வந்து மையப்படுத்தி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்து இந்த பண்பாட்டு அசைவுகளையும் அறையும் கல்லறையும் அப்படின்றதுல இந்த இறப்பை சார்ந்த விஷயங்கள், இறப்பை சார்ந்த சாங்கியங்கள், தமிழர்கள் வாழும் முறை எப்படி இருந்திருக்கு அப்படின்றத இவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எல்லாரும் வந்து வாசிங்க இந்த புத்தகத்தை. நிறைய சின்ன சின்ன தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய இருக்கு. நீங்க ரொம்ப நிதானமா 2 தடவை வாசிச்சீங்கன்னா தான், எனக்கு 2 தடவை வாசிக்கும் போதுதான் புரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் வாசிங்க. நான் புத்தகத்தோடைய PDF வந்து குரூப்ல பகிர்ந்திருக்கேன். என்னிடம் அவ்வளவுதான் இந்த செஷன். எனக்கு இவ்வளவுதான். ஏதாச்சும் கேள்விகள் அல்லது ஏதாச்சும் ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 நிமிடத்துல நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். யாராச்சும் கேள்விகள் இருக்கா அல்லது ஏதாச்சும் காமெண்ட் இருக்கா? தோழர் குணாலன் ஏதாச்சும் பேச போறீங்களா? சரி, ஓகே. அப்படி எதுவும் கேள்விகள் இல்லைன்னா நம்ம இந்த செஷனை முடிச்சுப்போம். நன்றி. அடுத்த கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா சொன்ன இந்த கருத்துக்கள் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்லைட்ஸா செஞ்சு இல்ல போஸ்டர் மாதிரி செஞ்சு வெளியீடு செஞ்சா இன்னும் போயிட்டு நிறைய பேர் போய் சேரும். உதாரணத்துக்கு தோழர் அபிஷேக் சொன்ன அந்த சம்பளம்ன்ற அந்த சொல்லி எங்க இருந்து வந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப இந்த தைப்பூச அந்த பொங்கல் பத்தி தோழம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு போஸ்டரா செஞ்சு நம்ம வெளியீடு செய்யறப்ப அந்த விஷயம் நிறைய பேர் போய் சேரும். அந்த சிறு தெய்வம் மாதிரிய விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இவரோட கருத்துக்கள்ல பார்த்தா அது வந்து வேற ஒரு அர்த்தத்தை கொண்டு வரும். அதை முயற்சி செஞ்சு பார்த்தா சிறப்பா இருக்கும். நன்றி. சரி தோழர். சரி, அது கண்டிப்பா பண்ணணும். அது கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அது நம்ம பார்ப்போம் அப்படின்னு. சரி, அடுத்த அமர்வு வந்துட்டு அடுத்த மாதம்
22ஆம் தேதி நடக்கும். அதற்கான லிங்கை வந்து நம்ம அடுத்த மாசம் நான் ஷேர் பண்றேன். நன்றி. அடுத்த அமர்வுலையும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.